வருங்கால ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போன கிளாஸோட கண்டினியூஷன் தான், ரைட்? ஸோ போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல டைப் 1 பார்த்தோம், கரெக்டா? ரைட், ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட்ங்கும் போது நமக்கு என்னெல்லாம் மாறும், ஒரு சின்ன ஒரு 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 கிளான்ஸ் ஒன்று பார்ப்போமா? ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது பொதுவாகவே டைரக்ட்லேருந்து நீங்கள் இன்டைரக்ட் மாற்றும் போது 4 விஷயம் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் எடுக்கணும்னு பார்த்தோம், ரைட்? அப்படிதானே? ஒரு 4 விஷயம், இந்த 4 விஷயம் இதெல்லாம் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஒர்க், கரெக்டா? ரைட், முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய வேலை என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஒர்க், ரைட்? ஸோ ரிப்போர்ட்டிங் ஒர்க் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி மாற்றணும், கொஸ்டின்ல எப்படி இருக்கும், செட் டூன்னு இருக்கும். அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல செட் டூன்னு இருக்கும். நம்ம இன்டைரக்ட்ல என்ன மாற்றணும், டோல்ட் அப்படின்னு மாற்றணும், ரைட்? அடுத்து நம்ம என்ன போடுவோம், கன்ஜங்ஷன், ரைட்? ஸோ கன்ஜங்ஷன் அப்படிங்கும் போது ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன போடுவோம், டைரக்ட்ல இன்டைரக்ட் மாற்றும் போது கன்ஜங்ஷன் போடுவோம். என்ன போடுவோம், தட், ரைட்? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா டைப் 2 போடும்போது மாறும், அதனாலதான் நான் சொல்றேன், ஓகேவா? அடுத்து ஆஸ் யூஷுவல் என்ன மாற்றுவோம், டென்ஸ் மாற்றுவோம், ரைட்? ஸோ ப்ரெசென்ட்ல இருக்கிறது எல்லாமே எதுக்கு மாறும் அப்படின்னா பாஸ்ட்டுக்கு மாறும். கடைசியில் என்ன அப்படின்னா ரைட்? ஸோ இதே மெத்தட் தான் நம்ம எங்கேயும் பண்ண போறோம். ஆனா இடையில என்ன அப்படின்னா, ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் இதை மட்டும் அப்படியே பண்ணிட்டு விட்டுருவாங்க. இன்னொரு முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஐ மீன் டைப் 2க்கு என்ன அப்படின்னா, ரைட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4 விஷயம், ரைட்? எதெல்லாம்? ஐ ரிப்பீட், ரிப்போர்ட்டிங் ஒர்க் செட் டூல இருந்து டோல்டா மாற்றணும், ரெண்டாவது கன்ஜங்ஷன் போடணும், தேட் போடணும், மூணாவது டென்ஸ் மாற்றணும், அதாவது ப்ரெசென்ட்ல இருக்கிறதெல்லாம் பாஸ்ட் கொண்டு வரணும். ஒருவேளை சிம்பிள் பாஸ்டோ இல்ல பாஸ்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஓகேவா? நாலாவது என்னது, ப்ரொனவுன் மாற்றணும், ரைட்? இதே விஷயங்கள்லாம் இங்கேயும் மாற்றணும். டைப் 2 அதாவது கொஸ்டின்ல மாற்றணும். இன்னொரு ஒரு விஷயம் மாற்றணும், ரைட்? என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம், ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, ரைட்? இது போக என்ன அப்படின்னா மொத்தம் கொஸ்டின் டைப்ல நீங்க ஒரு டைரக்ட் இன்டைரக்ட் மாற்றும் போது 5 விஷயத்துல கவனத்தில் வைக்கணும், சரி? அதாவது 5 விஷயம் மாற்றணும், ரைட்? ஸோ டைப் 2 கொஸ்டின் டைப். ஸோ கொஸ்டின் டைப் பொறுத்தவரை என்ன அப்படின்னா பார்த்த உடனே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க, ரைட்? ஏன்னா கோலனுக்குள்ள இருக்கிறது என்னதான், கொஸ்டின், ரைட்? நிறைய பேருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்கிளமேட்டரியில கூட ஒரு டவுட் வரும். ஸ்டேட்மெண்ட் சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படியே எக்ஸ்கிளமேட்டரி மாதிரி இருக்கும். பட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எந்த டவுட் இருக்காது, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது என்னது, கொஸ்டின், ரைட்? என்ன நம்ம கடைசியில் என்ன இருக்கும், ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும், ரைட்? எல்லாத்துக்கும் மேலே எப்படி ஆரம்பிச்சிருக்கும், WHல ஆரம்பிச்சிருக்கும், இல்லை அப்படின்னா பி வர்போ, டூ வர்போ, ஹேவ் வர்போ, ரைட்? ஆக்சிலரி வெர்ப்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, ரைட்? அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் டைப் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா 2 கேட்டகரி இருக்கு, சரியா? அந்த 2 கேட்டகரியோட எக்ஸாம்பிள் தான் நம்ம கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ 2 கேட்டகரி இருக்கு. 2 கேட்டகரி என்னெல்லாம், ஒன்று அப்படின்னா WH கொஸ்டின், அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின், ரைட்? இந்த WH டைப் கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் எப்படி ஆரம்பிக்கும், ரைட்? கோலனுக்குள்ள இருக்கிற அந்த கொஸ்டின் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா WH வேர்ட்ல ஆரம்பிக்கும், ரைட்? இல்ல ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா அட்ஜெக்டிவ், ரைட்? அந்த WH பேர் இருக்குல்ல, அதாவது வாட், வேர், விச், வென், ரைட்? ஒய், ரைட்? ஹவு லாங், ரைட்? ஹவு மச், ஹவு மெனி, ஹவு, இந்த வார்த்தையெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம WH வேர்டுன்னு சிம்பிளா சொல்லிடுவோம். பட் இதெல்லாம் என்ன கேட்டகரிக்கு வருது அப்படின்னா இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். என்ன அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ், ரைட்? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சிங்க் வரும், இந்த அட்ஜெக்டிவோட நேம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சிங்க் வரும், ரைட்? என்ன சொன்னா, இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ், ரைட்? சோ அப்போ இது என்னது, இன்டராகேட்டிவ் டைப் தான். இன்டராகேட்டிவ், இன்டராகேஷன் அப்படின்னால என்னதான், கொஸ்டின் தான், ரைட்? சோ இன்டராகேட்டிவ் டைப், ரைட்? அப்படிங்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா இந்த WH வேர்ட், ரைட்? சோ இந்த WH வேர்டு வரும்போது நம்ம என்ன அப்படின்னா ஒரு கன்ஜங்ஷன் போட வேண்டியிருக்கும். அது அடுத்து ரெண்டாவது கேட்டகரி என்ன, SR டைப், SR டைப் கொஸ்டின், ரைட்? இது நம்ம WH வேர்டு இல்ல அப்படின்னா SR டைப். WH வேர்டுன்னு பார்த்தோம். WH வேர்டுக்கான ஒரிஜினல் டெக்னிக்கல் நேம் என்னது, இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ், ரைட்? வாட், ஒய், வேர் இதெல்லாம் ஆரம்பிக்கும். இந்த SR எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கும், WH கூட பார்த்தோன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. வாட்ல ஆரம்பிக்கும், வேர்ல ஆரம்பிக்கும், ஒய்ல. இந்த SR என்ன அப்படின்னா அப்கோர்ஸ் கொஸ்டின் மார்க் இருக்கும், இருந்தாலுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. SR டைப் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒன்னு டூ வெர்ப்ல ஆரம்பிக்கும், ரைட்? இல்ல அப்படின்னா ஹேவ் வெர்ப்ல ஆரம்பிக்கும், இல்ல அப்படின்னா பி வெர்ப்ஸ்ல ஆரம்பிக்கும், ரைட்? அப்ப நமக்கு இதெல்லாம் முதல்ல தெரியும், ரைட்? இதை பத்தி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டூ வெர்ப், ரைட்? டூ வெர்ப்ல என்னெல்லாம் வரும், ரைட்? ஒன்னு டூ, இன்னொன்னு டஸ், ரைட்? அதே பாஸ்ட் டென்ஸ்க்கு வரும்போது டிட், அவ்வளவுதாங்க, ரைட்? இவ்வளவுதான். டூ வெர்ப்ல மொத்தம் 3 தான், டூ ஆர் டஸ், ரைட்? இந்த டூ எதுக்கு வரும், டஸ் எதுக்கு வரும் உங்களுக்கு தெரியும். ஹீ ஷீட்டுக்கு டஸ் வரும், ரைட்? மத்த எல்லாத்துக்கும் என்னதான், டூ தான், ரைட்? டிட் வந்து என்னது, எல்லாத்தோட பாஸ்ட் டென்ஸ்க்கும் டிட் தான், ரைட்? அதே மாதிரி பி வெர்ப் நம்ம நிறைய பார்த்துட்டோம், 5 பி வெர்ப். எதெல்லாம், ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இதுல எதெல்லாம் பிரசன்ட், ஆம், இஸ், ஆர் பிரசன்ட், வாஸ், வேர் பாஸ்ட், ரைட்? சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி நம்ம என்னது, சிங்குலர் அப்படின்னா ஆம், இஸ், ஆர், ஆம், இஸ் போடுவோம். இதுல ப்ளூரல்ங்கும் போது ஆர் போடுவோம். பாஸ்ட் டென்ஸ்க்கு வரும்போது வாஸ் வந்து சிங்குலர், வேர் வந்து ப்ளூரல், ரைட்? அடுத்து ஹேவ் வெர்ப். ஹேவ் வெர்ப் அப்படிங்கும் போது அதே தான், ரைட்?
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் வெர்ப்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஹேவ் இல்லைன்னா ஹேஸ், பாஸ்ட் டென்ஸ்க்கு வரும்போது ஹேட், அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் ரைட். அப்போ ஒண்ணு உங்களுக்கு இந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சிலரி வெர்ப்ல தான் ஆரம்பிக்கும். ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்ப்ங்கும் போது பி வெர்ப், டு வெர்ப், ஹேவ் வெர்ப், ரைட். அவ்வளவுதான். சரியா? இதுலதான் என்ன அப்படின்னா எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் இருக்கும். நம்ம ஏன் இந்த ரெண்டு கேட்டகரி இப்ப இவ்வளவு தெளிவா பாக்குறோம் அப்படின்னா இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் ரிப்போர்ட்டிங் வெர்ப் நமக்கு என்னது, அந்த செட் டு வந்து இங்க வரும்போது ரைட் அதெல்லாம் சேம் தான் ரைட். ஆனா கன்ஜங்ஷன் மாறும்போது WH ஒரு கன்ஜங்ஷன், SRNOக்கு ஒரு கன்ஜங்ஷன். அதனாலதான் சொல்றோம் நீ SRNO கொஸ்டின் தெளிவா இருந்தாதான் அதுக்கான அப்ராப்ரியேட் கன்ஜங்ஷன் போட முடியும். அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணாதான் அதுக்கு நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். கன்ஜங்ஷன்லயே நம்ம தப்பு பண்ணிட்டோம் நீங்க அடுத்து நம்ம எழுதி பலன் இல்லை. அதனாலதான் சொல்றேன் நம்ம கன்ஜங்ஷனுக்காக எது WH வேர்டு எது SRNO டைப் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ரொம்ப தெளிவா வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ WH-க்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ரைட். He said to me, what are you writing? Simple question, right? He said to me, what are you writing? Right. ரெண்டாவது விஷயம் பாருங்க. She said to him. Right. என்ன இருக்கு? She said to him, do you know him? Right. Do you know him? Right. இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினை பாருங்க. உங்களுக்கு பார்த்த உடனே எது WH கொஸ்டின் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ரெண்டு கேட்ல இந்த ரெண்டுல எது WH கொஸ்டின் நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க? மேல இருக்கிறது. ஏன்? ஏன்னா வாட் அப்படின்னு ஆரம்பிக்குது. ரைட். சோ கீழே உள்ளது பாருங்க எப்படி இருக்கு. Do you know him? She said to him, do you know him? ரைட். அவனை தெரியுமா? ரைட். Do you know him? ரைட். அப்ப இந்த கொஸ்டின் எப்படி ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. do. ரைட். அப்ப எப்படி நம்ம WHல ஆரம்பிக்கிறது மட்டும் கொஸ்டின் கிடையாது. ரைட். அப்ப இந்த SRNO டைப் எப்படி ஆரம்பிக்குன்னு பார்த்தோம். ஒன்னு do verb. do verbல என்ன வரும்? do வரும், does வரும், sometimes did வரலாம். ரைட். அடுத்து have verb போது have, has, had. அடுத்து be verb. இதுல எதுலனாலும் வரும். கன்ஃபார்மா இருக்கு. இதுல எதுலனாலும் வரலாம். ரைட். அதனால என்னது, சோ நமக்கு SRNO டைப் இருக்கு, அடுத்து WH வேர்ட் இருக்கு. சரியா? நம்ம ரெண்டுலயுமே என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு கன்ஜங்ஷன் கரெக்டா எழுத முடியும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும், மாத்தவே முடியும். சரியா? ரைட். இப்போ நம்ம ஒன்னொன்னா என்ன செய்வோம், தனித்தனியா பார்ப்போம். ரைட். இப்போ என்ன அப்படின்னா நம்ம WH டைப் ரைட் முதல் டைப் பார்க்க போறோம். ரைட். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா WH என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸசைஸ்க்குள்ள போவோம். சரியா? ரைட். ஸோ முதல்ல என்ன அப்படின்னா WHல ஏற்கனவே நான் சொன்னேன் 4 விஷயம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாத்திருப்போம். இங்க வரும்போது 5 இது என்னதான் பாருங்க. சரியா? ரைட். ஏற்கனவே நீங்க கணிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 3வது விஷயத்தை கணிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ரைட். ஸோ யூ ஆர் ஆன் த ட்ராக் அப்படிதான் சொல்லணும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வெர்ப். ஸோ ஸ்பீக்கர் லிசனர் மாறாது. ரைட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்களேன். ஸ்பீக்கர் லிசனர் நினைச்சு அது ஹி ஹிம் அது மாறாது. அப்படித்தானே? அடுத்து நடுவில் இருக்கிற அந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்னவா மாறும், அதாவது செட் டு என்னவா மாறும், கொஸ்டின்ங்கிறதுனால என்னவா மாறும், ஆஸ்க்டுன்னு மாறும். ஓகேவா? சோ அதுல நம்ம என்ன போட்டோம், ஸ்டேட்மெண்ட்ல என்ன பார்த்தோம், செட் டுக்கு என்ன போட்டோம், டோல்டுன்னு போட்டோம். கரெக்டா? ரைட். ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன போட்டோம், டோல்டுன்னு போட்டோம். ஆனா இங்க நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா கொஸ்டின்ங்கிறதுனால ரைட் WH இருக்கட்டும் இல்ல SRNO இருக்கட்டும் நம்ம தனித்தனியா தான் பார்க்க போறோம். ரெண்டுக்குமே என்ன, ரெண்டுமே கொஸ்டின் தானே. ரைட். அதனால ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செட் டுக்கு என்ன பண்ண போறோம், ஆஸ்க்டு. ஓகேவா? ரைட். செட்னு வந்தா நீங்க இன்டைரக்ட் மாத்தும்போது என்ன பண்ணுவீங்க, ஆஸ்க்டுன்னு போடுவீங்க. சூப்பர். அடுத்து கன்ஜங்ஷன். ரைட். இதுல கன்ஜங்ஷன் என்ன அப்படின்னா ரைட் அந்த WH வார்த்தை தான். ரைட். அதுல என்ன WHல ஆரம்பிச்சிருக்கோ, ஏன்னா நம்ம பாக்குறது என்னன்னா WH கொஸ்டின் தான். ரைட். சரி, இந்த WH சொல்றோமே எதெல்லாம் WH, நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், எதெல்லாம் WH, இந்த ஹவு WH-ஆ ரைட். இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம தெளிவா பாக்குறோம். ரைட். இதுல இருக்கு பாருங்க. ரைட். இது எல்லாமே என்னதான், இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் தான். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் வாட், ஒய், வேர், which, how, when, how long, how many, how much, இது போக ரைட். இது எல்லாமே என்னதுதான், இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் தான். ரைட். அப்போ இதெல்லாம் ஒரு கொஸ்டின்ல இருக்கும்போது ரைட் நம்ம அதை டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்தும் போது அந்த பர்டிகுலர் WH வேர்ட் ரைட், அந்த அதாவது மேல டைரக்ட்ல என்ன WH வேர்ட் இருக்கோ அதை நீங்க என்ன செய்ய போறீங்க, அதை அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், கீழே எழுத போறோம். ரைட். அடுத்து ஃபிளிப் தி ஆர்டர். ரைட். இதுலதான் என்ன அப்படின்னா நம்ம படிக்காத விஷயம், ஃபிளிப் தி ஆர்டர். ரைட். இதை இப்போ ஃபுல்லா பார்க்க போறோம். ரைட். அடுத்த லைன்ல பாருங்க டென்ஸ் ப்ரொனவுன் ஆஸ் யூஷுவல், அதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாத்துற மாதிரி என்னது பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட்டுக்கு மாத்த போறோம். ரைட். டைரக்ட் வந்து என்ன அப்படின்னா 100 ஒரு 90% பிரசன்ட்ல தான் இருக்கும். அதாவது சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். ரைட். அந்த ஆஸ்பெக்டோட பாஸ்ட் டென்ஸ்க்கு அப்படியே மாத்திடுறோம். அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ், அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ரைட். அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? சம்டைம்ஸ் எப்படி இருக்கும், நான் திரும்பவும் சொல்றேன், எப்பவுமே 100% எப்படி இருக்காது, டைரக்ட்னாலே ரைட் ஐ ரிப்பீட் டைரக்ட்னாலே பிரசன்ட்ல தான் இருக்கும்னு நினைக்க வேண்டாம்.
எப்படி இருக்கலாம், பாஸ்ட் டென்ஸ் வரும். டைரக்ட்ல என்ன இருக்கும், பாஸ்ட் டென்ஸ் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம், ரைட்? அப்போ ஒருவேளை டைரக்ட்லயே நமக்கு என்னது சிம்பிள் பாஸ்டோ இல்ல டைரக்ட்ல என்னது பாஸ்ட் கண்டினியூஸோ இருந்துச்சுன்னா இன்டைரக்ட்க்கு மாத்தும் போது எதுல மாத்தணும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல மாத்தணும். ஓகேவா? அதாவது had plus v3 ரைட், அந்த ஃபார்முக்கு மாத்திடுறோம். ஓகேவா? ரைட். சோ டென்ஸ் அடுத்து என்ன இருக்கு, ப்ரொனவுன். ப்ரொனவுன் என்னது, as usual நம்ம என்னது அது யாரை குறிக்குதோ, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பவும் இதை சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்திருக்கிற அந்த இப்போ இந்த கொஸ்டின் வச்சுக்கணுமா, ரைட்? இந்த கொஸ்டின்ல யூ, யுவர், ரைட், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யார் குறிக்குது, லிசனரை குறிக்குது. ரைட், ஐ ரிப்பீட், கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல, ரைட், இந்த கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ல யூ, யுவர் வந்துச்சுன்னா யாரை குறிக்குது, இந்த லிசனரை குறிக்குதுன்னு அர்த்தம். ரைட். அதே மாதிரி ஐ, மை, அஸ், வி இந்த மாதிரி வந்துச்சுன்னா யாரை குறிக்குது அர்த்தம், ஸ்பீக்கரை குறிக்குதுன்னு அர்த்தம். இது சம்பந்தமே இல்லாம ஹி, ஷி, தே இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் ப்ளூரலை குறிக்கதா அர்த்தம். அது என்ன செய்யும், அப்படியே தான் வரும். ரைட். இதுதான் என்னது இந்த ஐ, வி, ரைட். இல்ல அப்படின்னா இந்த யூ, இதுதான் என்னது ஸ்பீக்கர் லிசனருக்கான ஜெண்டருக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்துவோம். ஓகேவா? ரைட். சோ இப்போ என்ன அப்படின்னா தேர்ட் ஒன், ஃபிளிப் த ஆர்டர். ரைட். அது என்ன ஃபிளிப் த ஆர்டர், ரைட்? இப்ப ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த 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 இதே கிடையாது. இந்த தேர்ட்ல ஒன்று நம்ம பாக்குறோம்ல, ஃபிளிப் த ஆர்டர், இது எங்க கிடையாது, ஸ்டேட்மெண்ட்ல கிடையாது. அப்படிதானே? ஏன் கொஸ்டின்ல மட்டும் இருக்கு, ரைட்? என்ன காரணம்? ஏன்னா எஸ் நிறைய பேருக்கு தெரியும் என்ன அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் எப்பவுமே, ரைட்? கொஸ்டின் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், முதல்ல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும், ரைட்? நம்ம அந்த WH வேர்டை சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப், அது இல்லாம எழுதுனீங்கன்னா அது என்னது SRO டைப். ரைட். அப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, வாட் ஆர் யூ ரைட்டிங், ரைட்? வாட் ஆர் யூ ரைட்டிங், இது என்ன கொஸ்டின், WH கொஸ்டின். பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இந்த WH எடுத்துட்டு பாருங்க, ஆர் யூ ரைட்டிங், இது என்ன கொஸ்டின், SRO கொஸ்டின். அவ்வளவுதான். அப்போ ஒரு SRO கொஸ்டின்ல நீங்க WH வேர்டு சேர்த்தீங்கன்னா என்னமா மாறிடும், WH கொஸ்டினா மாறிடும். ரைட். ஓகே, அது ரெண்டாவது. ரைட். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னா ஃபிளிப் த ஆர்டர். ஃபிளிப் த ஆர்டருங்கும் போது இந்த WH வேர்டை மறைச்சிருங்க. இது அட்ஜெக்டிவ் தானே, இது வேண்டாம். எப்படி இருக்கு, முதல்ல என்ன இருக்கு, ஆர். ரைட். எல்லா கொஸ்டினுமே இதுக்கப்புறம் நீ ஒரு 10 செகண்ட் கேப் எடுத்துக்கோங்க, ஒரு 5 கொஸ்டின் மண்டல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். WH இருக்கட்டும் இல்ல SRO இருக்கட்டும், 5 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. WH ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா WH என்ன செஞ்சீங்க கொஞ்சம் மறந்துடும், இல்லைன்னா SRO. ரைட். அந்த WH வேர்டை ஹைட் பண்ணிருங்க. ரைட். ஒரு 5 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். 5 கொஸ்டின் நீங்க இப்போ உங்களுக்கு டக்கு 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 ஞாபகம் வருது அப்படின்னா, ரைட், அந்த 5ல ரைட் இப்போ WH வேர்ட் கொஸ்டினா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின் வந்து வாட்ல ஆரம்பிக்குது இல்ல வென்ல ஆரம்பிக்குது ஒய்ல ஆரம்பிக்குதுன்னா அந்த வேர்டை மட்டும் ஹைட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற கொஸ்டினுக்கு வாங்க. இல்ல நான் SRO கொஸ்டினே பார்த்துட்டேன் சார், எனக்கு இப்போ 5 கொஸ்டின் ஞாபகம் இருக்கு சார் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல எப்படி ஆரம்பிக்கும், வேர்ப்ல ஆரம்பிக்கும். ஆரம்பிக்குதா? நிறைய பேர் டக்குன்னு இந்த ஒரு கொஸ்டின் சொல்லணும்னு நம்ம மைண்ட்ல வர முதல் கொஸ்டின் என்னது, வாட் இஸ் யுவர் நேம், இல்ல அப்படின்னா ஒய் ஆர் யூ லேட். இதுல இந்த வாட் ஒய் எடுத்துட்டு பாருங்க, இஸ் யுவர் நேம். ரைட். இல்ல அப்படின்னா ஆர் யூ லேட். ரைட். இதெல்லாம் என்னது, SRO கொஸ்டின். ரைட். அப்ப இந்த SRO கொஸ்டின்ல முதல்ல எப்படி ஆரம்பிக்கும், வெர்ப்ல ஆரம்பிக்கும். அடுத்து என்ன இருக்குங்க, யூ சப்ஜெக்ட்ல இருக்கும். ரைட். அப்போ கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா முதல்ல எப்படி ஆரம்பிக்கும், வெர்ப்ல ஆரம்பிச்சு அடுத்து ரெண்டாவது என்ன வரும், சப்ஜெக்ட் வரும். ஸ்டேட்மெண்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா முதல்ல என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், ரெண்டாவது என்ன இருக்கும், வேர்ப் இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா கொஸ்டினுக்குள்ளதும் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஸ்ட்ரக்சர். ரைட். நல்லா பாருங்க, கொஸ்டினுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாட் ஆர் யூ ரைட்டிங், ரைட்? வாட் எடுத்துட்டு பாருங்க, ஆர் பி வெர்ப், அதாவது வேர்ப் முதல்ல வரும், அடுத்து யூ சப்ஜெக்ட் ரெண்டாவது வரும். ஸ்டேட்மெண்ட் நீங்க பல எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க, ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நமக்கு என்னதுதான், இந்த கன்ஜங்ஷன் அந்த கோலன் இருக்குல்ல, கோலனுக்கு அப்புறம் நம்ம எழுதின வேர்டு ஃபுல்லா பாருங்க என்ன இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பாருங்க வெர்ப் இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ரைட். இதை ஏன் நம்ம மாத்தணும், அடுத்த கேள்வி உங்களுக்கு அது வரலாம். சரி, ஃபிளிப் த ஆர்டர் ஓகே, மாத்திரம் ஓகே, ஏன் மாத்தணும்? ஏன்னா டைரக்ட்ல மட்டும்தான் அது என்னது கொஸ்டின், இன்டைரக்டுக்கு வரும்போது அது என்னவா மாறிடும், ஸ்டேட்மெண்டா மாறிடும். ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட்ல மட்டும்தான் அது எப்படி இருக்கும், கொஸ்டினா இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ல என்னவா மாறிடும், சாரி இன்டைரக்ட்ல என்னவா மாறிடும், ஸ்டேட்மெண்டா மாறிடும். ரைட். சோ ஏன் அப்படின்னா அது டைரக்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ செட் டு ஹிம், அவன் இன்னொருத்தன் அவனிடம் கேட்கிறான். சரியா? அவனிடம் என்ன கேட்கிறான், வாட் ஆர் யூ ரைட்டிங். இப்ப நான் வந்து அவன்கிட்ட போய் கேட்கல, அவன்கிட்ட என்னடா கேட்டான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இல்ல அவன்கிட்ட வந்து என்ன எழுதுறேன்னு கேட்டான். ரைட். சோ அவன் அப்போ இவன் அவன்கிட்ட கேட்கறது அந்த டைரக்ட் மட்டும் தான் என்னது கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்குமே தவிர இன்டைரக்ட் மாத்தும் போது என்னவா மாறிடும், ஸ்டேட்மெண்டா மாறிடும்.
அப்ப நீங்க ஸ்டேட்மெண்டா மாத்தும் போது என்ன செய்யக்கூடாது, வெர்பு முதல்ல சப்ஜெக்ட் ரெண்டாவதா எழுதவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இது கொஸ்டினுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்ப நீங்க ஸ்டேட்மெண்டா மாத்தும் போது என்ன செய்யணும், ரைட், இந்த ஆர்டரை மாத்தணும். அப்போ இந்த யூ வாட்டை கீழே இறக்கிட்டு அடுத்து கை எங்க போகணும், இந்த சப்ஜெக்ட்ல போகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஜங்ஷனை கீழே இறக்குனதுக்கு அப்புறம் கை எங்க எழுதணும், சப்ஜெக்ட் எழுதணும். அப்ப இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு பாக்கணும். எங்க இருக்கும், வெர்புக்கு அடுத்தா இருக்கும். அப்போ கன்ஜங்ஷன் வேர்ட் முதல்ல இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், வெர்ப் இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும். ரைட், ஐ ரிப்பீட், முதல்ல என்ன இருக்கும், கன்ஜங்ஷன், அதாவது WH வேர்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன இருக்கும், வெர்ப் இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும். நம்ம இன்டைரக்ட்டுக்கு மாத்தும் போது என்ன பண்ணணும், முதல்ல அந்த WH வேர்டு வரைக்கும் வேகமா எழுதிடணும். ரைட், அடுத்து அந்த வெர்பை விட்டுட்டு அடுத்து எங்க போகணும், கையை சப்ஜெக்ட் போயிடணும். யூ யாரை குறிக்குதுன்னு பாருங்க. ரைட், இங்க ஹிம்ம குறிக்குது. அப்ப என்ன ஒரு ஹீ வரும். அடுத்து ஆர் ரைட்டிங் எப்படி மாறும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ரைட், நம்ம மாத்ததான் போறோம் எல்லாத்துக்குமே. ஓகேவா? ரைட், சோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபிளிப் த ஆர்டர். ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆப்ஷன்ல என்ன இருக்கும், ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு ஃபிளிப் த ஆர்டர், அதாவது ஆர்டரை ஃபிளிப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆர்டரை ஃபிளிப் பண்ணாம கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் என்ன இருக்கும், வெர்பு, வெர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் போட்டே தப்பா கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்டைரக்ட் எப்படி இருக்கும், கொஸ்டின் ஃபார்மட்லயே இருக்கும். சரி, அப்படி இருந்தா தப்பு. ஓகேவா? ரைட், இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி பார்த்துருவோம். அந்த சென்டென்ஸை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட், he said to him what are you writing. நிறைய ரைட் கொஸ்டின் கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பற மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப ஈஸிங்க. ரைட், இப்போ பாருங்க, ஸ்பீக்கர் லிசனர் அப்படியே இருக்கலாமா. ஸ்பீக்கர் என்னது ஹி, லிசனர் என்னது ஹிம், செட் டு என்னவா வரும், ஆஸ்கடா. ரைட், செட் டு ஆஸ்கடு. இந்த கோலன் எடுத்து என்ன போடணும், என்ன வேர்ட் இருக்கோ அதே தான் வாட். இது வரைக்கும் போட்டுட்டு என்ன செய்யுங்க, நிப்பாட்டுங்க. இப்போ நம்ம எத்தனை வேலை முடிச்சிருக்கோம், ரெண்டு வேலை முடிச்சிருக்கோம். கரெக்டா, ரெண்டு வேலை முடிச்சிருக்கோம். எதெல்லாம் முடிச்சிருக்கோம், ஒண்ணு செட் என்னவா போட்டாச்சு, ஆஸ்கடு. ரைட், அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்பை மாத்தியாச்சு. கரெக்டா. ரெண்டாவது என்னது, WH, அதாவது கன்ஜங்ஷன் வேர்டை கீழே இறக்கியாச்சு. கரெக்டா. ரைட், இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், மூணாவது வேலை என்னது, ஃபிளிப் த ஆர்டர். அப்ப கன்ஜங்ஷன் போட்டதுக்கு அப்புறம் அடுத்து வேலை கொஸ்டினா இருந்துச்சுன்னா எங்க போகணும், ஃபிளிப் த ஆர்டர், சப்ஜெக்ட் எழுதணும். இதுல சப்ஜெக்ட் எங்க இருக்கு, வெர்புக்கு அப்புறம் இருக்கும். ரைட், வெர்புக்கு அப்புறம் இருக்கு என்ன சப்ஜெக்ட், யூ. யூனால யாரை குறிக்குதுன்னு பார்த்தோம், எப்பவுமே லிசனர் குறிக்கும். சூப்பர். ரைட், யூனால யாரை குறிக்கும், லிசனர் குறிக்கும். அப்ப இங்க ஹிம், அப்ப இங்க என்ன சப்ஜெக்டா வரும்போது என்ன வரும், ஹிம், ஹியா வரும். கரெக்டா. ரைட், ஹி. அடுத்து இங்க என்ன இருக்கு, ஆர் ரைட்டிங். ரைட், ஆர் ரைட்டிங், பி வெர்பு. அப்போ பி வெர்புல வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ், ஏன்னா மேல பி வெர்பு தானே இருக்கு, பி வெர்போட பாஸ்ட் டென்ஸ் வாஸா வேரா. நிறைய பேர் டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, ஆரோட பாஸ்ட் டென்ஸ் வேர் சார். அப்ப இங்க என்ன வரும், வேர் ரைட்டிங் வரும். ரைட், அப்படியா, வேர் ரைட்டிங்கா வரும், வராது. ஏன், ஏன்னா இங்க வந்து நம்ம ஏன் ஆர் போட்டிருக்கோம் அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன இருக்கு, யூ இருக்கு. ரைட், நான் திரும்ப சொல்றேன், பி வெர்ப் வந்து எதை பொறுத்து வராது, மேல இருக்கிறத பொறுத்து நம்ம கீழே எழுதக்கூடாது. மேல டைரக்ட்ல என்ன இருக்கோ அதை பொறுத்து நம்ம கீழே எழுதக்கூடாது. முன்னாடி சப்ஜெக்ட்ல என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் பி வெர்ப் எழுதணும். ரைட், இப்போ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, யூ இருக்கு. யூவோட பி வெர்ப் என்னது, யூ ஆம்னு வருமா, வராது. யூ இஸ்ன்னு வருமா, வராது. என்ன வரும், யூ ஆர் தான் கரெக்ட். அது மாதிரி இங்க என்ன இருக்கு, நம்ம ஹீ போட்டிருக்கோம், ஏன்னா ஹீ தான் வரும். கரெக்டா. யூ இங்க யாரை குறிக்கும், ஹிம்ம குறிக்கும். அப்ப ஹிம்மோட சப்ஜெக்ட் என்னது, ஹீ. ரைட், அப்போ அடுத்து நம்ம எழுத போற பி வெர்ப் எதை குறிக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பி வெர்பை பொறுத்து தான் என்ன செய்ய முடியும். ரைட், இந்த முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டை பொறுத்து தான் நமக்கு என்ன வரும், பி வெர்பு வரும். ரைட், அப்ப இங்க என்ன இருக்கு, ஹீ இருக்கு. அப்ப நமக்கு ஹீயோட பி வெர்பு, ரைட், பாஸ்ட் டென்ஸ்ல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது குழப்பமே வேண்டாங்க. இப்ப பி வெர்பு தான். ரைட், ஆறு பி வெர்பு பாஸ்ட் டென்ஸ்க்கு வரும்போது நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்னு வாஸ், இன்னொன்னு வேறு. சிங்குலர் எல்லாத்துக்கும் என்ன பார்த்தோம், வாஸ் பார்த்தோம். ப்ளூரல் எல்லாத்துக்கும் என்ன பார்த்தோம், வேறு பார்த்தோம். இங்க சிங்குலர் இருக்கா, ப்ளூரல் இருக்கா, ஹீங்கிறது என்னது, சிங்குலரா ப்ளூரலா, சிங்குலர். அவன் ஒரு ஆள் தானே. அப்போ வாஸ், மிச்சம் என்ன இருக்கு, ரைட்டிங். அவ்வளவுதாங்க, ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சரியா, நம்ம இந்த கொஸ்டின் மார்க் போட்டக்கூடாது. ரைட், ஏன்னா மேல இருக்கிறது கொஸ்டின், இப்ப கீழே நம்ம எழுதுனது என்னது, ஸ்டேட்மெண்ட். ரைட், அப்ப இன்டைரக்ட்ல என்ன இருக்கும், ஸ்டேட்மெண்டா தான் நம்ம எழுதுறோம். சரியா. ரைட், சோ திரும்ப ஒரு தடவை பார்ப்போம் நம்ம என்ன மாத்திருக்கோம் பாருங்க. செட் என்ன மாத்திருக்கோம், ஆஸ்கடா மாத்திருக்கோம். ஸ்பீக்கர், லிசனர் அப்படியே இறக்கியாச்சு. ரைட், அடுத்து கன்ஜங்ஷன் வேர்ட், அந்த WH வேர்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டோம். ரைட், அடுத்து இந்த கன்ஜங்ஷன் வேர்ட் போட்டதுக்கு அப்புறம் கை எங்க போயிடணும், சப்ஜெக்ட்டுக்கு போயிடணும். ரைட், இந்த சப்ஜெக்ட் யூ இருக்கு, யூனால என்னதுதான், லிசனர் தான். இங்க ஹிம் இருக்கு, அப்ப ஹிம்மோட சப்ஜெக்ட் என்னது, ஹி. ரைட், இங்க பி வெர்ப் இருக்கிறதுனால நமக்கு என்னது, அந்த பி வெர்பை கீழே இறக்கிடுறோம். அப்படிங்கும்போது வாசோ வேறோ. ரைட், சப்ஜெக்டை பொறுத்து நம்ம போட்ட வேண்டியதான். மிச்சம் என்ன இருக்கும், ரைட்டிங் இருக்குல்ல, அந்த ரைட்டிங் அப்படிங்க வரும். ஓகேவா. இதுதான் என்ன அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா இதுலயே பார்த்தோம் அப்படின்னா
நம்ம கேட்டகரி வைஸா பிரிச்சு ஒன்னொன்னு ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்க போறோம். சரியா? ஒன்னொன்னு ரைட். இப்போ பி வெர்ப் அஸ் மெயின் வெர்ப். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா எல்லாமே என்ன அப்படின்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், எல்லாமே ப்ரெசென்ட் டென்ஸ் தான். ரைட்? எல்லாமே என்னதான் சிம்பிள் ப்ரெசென்ட் தான். இன்னொன்னு ப்ரெசென்ட் டென்ஸ்க்கும் போது சிம்பிள் ப்ரெசென்ட்க்கும் போது உள்ள என்ன இருக்கு, பி வெர்ப் வந்து மெயின் வெர்பா இருக்கும். ஓகேவா? ஸோ பி வெர்ப் என்ன அப்படின்னா மெயின் வெர்பா இருக்கும். ரைட்? இந்த கொஸ்டின் எல்லாமே பாருங்க. ரைட்? ஒரு செகண்ட் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரைட்? ஏன்னா அந்த அனீஷ் செட் டு சாராவா இருக்கட்டும், இல்ல லால் செட் டு ராஜா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா குமார் செட் டு மீ, ஷீ செட் டு ஹிம், இதுல வந்து நமக்கு பெருசா நம்ம எதுவும் நிச்சயம் பண்ண டக்கு டக்குன்னு எழுதிடலாம். அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்களேன். ஹவு ஓல்ட் ஆர் யூ, வாட் இஸ் யுவர் நேம், ஒய் ஆர் யூ லேட், வேர் இஸ் யுவர் பேக். ரைட்? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன அப்படின்னா ஒரு செகண்ட் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரைட்? ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல என்ன இருக்கு, அந்த WH வேர்ட், அதாவது கன்ஜங்ஷன் இருக்கு, நம்ம கன்ஜங்ஷன் இருக்கு. ரைட்? அடுத்து என்ன இருக்கு, வெர்ப் இருக்கா. ரைட்? இப்போ இதுல என்ன வெர்ப் இருக்கு, இஸ் இருக்கு. ரைட்? பி வெர்ப். இதுல என்ன இருக்கு, ஆர் இருக்கு. இதுல என்ன இருக்கு, இஸ் இருக்கு. இதுல என்ன இருக்கு, ஆர் இருக்கு. ரைட்? அடுத்து என்ன இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கான்னு பாருங்க. யுவர் பேக். ரைட்? யுவர் பேக்குங்கும் போது ஏன் இஸ் வருது. ரைட்? யுவர் பேக் ஏன் இஸ் அப்படிதான் வரும், யுவர் பேக்குங்கும் போது இஸ், ஏன்னா அது தேர்ட் பர்சன் சிங்குலர். ரைட்? யுவர் பேக் இஸ். கரெக்டா இருக்கா? அடுத்து யூ இருக்கு, இங்க யுவர் நேம் இருக்கு, இங்க யூ இருக்கு. ரைட்? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், உள்ள ஆன்சர் மாத்த போறோம். ரைட்? சோ அனீஷ் செட் டு சாரா, வேர் இஸ் யுவர் பேக். அனீஷ் சாரா என்ன கேட்கிறான், பேக் எங்கன்னு கேட்கிறான். ரைட்? சோ மாத்திருமா. ரைட்? ஸ்பீக்கர் இறக்கிற வேண்டியதான். செட் டு என்னவா மாறும், டோல்டா, ஆஸ்கடு. சூப்பர். ஆஸ்கடு சாரா. ரைட்? இந்த கன்ஜங்ஷன் வேர்டை அப்படியே இறக்கிட்டு ஒரு பாஸ் விடுங்க. சரி, அப்ப நம்ம எத்தனை மாத்திருக்கோம், ரெண்டு மாத்திருக்கோம். அப்படிதானே? அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு விஷயங்கள் மாத்திருக்கோம். ஒன்னு என்ன, செட் டு ஆஸ்கடா போட்டோம், இன்னொன்னு கன்ஜங்ஷனை அப்படியே உள்ள இறக்கிட்டோம். சரியா? ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஃபிளிப் த ஆர்டர். ரைட்? கன்ஜங்ஷன் முடிச்சுட்டு நினைச்சு கூட கடகடன் எழுதிடக்கூடாது. இஸ் வாசம் போட்டுட்டு யுவர் பேக் அப்படியே கீழே இறக்கிடவே கூடாது. அந்த தப்ப பண்ணிடவே கூடாது. வேருக்கு அப்புறம் அந்த இஸ் என்னவா மாறும், வாசா மாறும். வாச எழுதுறா, யுவர் பேக் கீழே எழுதுறா, முடிஞ்சிரும். சரி, அப்படி எழுதக்கூடாது. ரைட்? அப்ப என்ன பண்ணணும், ரைட், இந்த ஆர்டரை ஃபிளிப் பண்ணணும். இந்த ஆர்டரை ஃபிளிப் பண்ணும்போது நான் ஏன் உங்களுக்கு இதை முதல் சென்டென்ஸா எழுதுனேன் அப்படின்னா, இப்ப இந்த ரெண்டாவது சென்டென்ஸ்ல பாருங்க, சப்ஜெக்ட் என்னது, ஒய் இருக்கு கன்ஜங்ஷன் ரெண்டாவது சென்டென்ஸ்ல. ரைட்? இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எது, ஒய் ஆர் யூ லேட். ஒய் கன்ஜங்ஷன், ஆறு வெர்பு, அப்ப யூ சப்ஜெக்ட். மேல எது சப்ஜெக்ட், வேர். ஓகே கன்ஜங்ஷன். இஸ் வந்து வெர்பு. சப்ஜெக்ட் என்னது, யுவரா இல்ல பேகா இல்ல யுவர் பேகா, யுவர் பேக். ரைட்? அப்ப அந்த யுவர் பேக் போது நமக்கு என்ன அப்படின்னா, இந்த மை, அவர், எஸ், மை, அவர், யுவர், ரைட், ஹிஸ், ஹெர், ரைட், இட்ஸ், தேர். இந்த ஏழுமே என்ன அப்படின்னா பொசசிவ் பண்ணணும். இந்த ஏழுமே என்ன வராது அப்படின்னா தனியா வராது. யுவரை மட்டும் நீங்க என்ன செய்ய முடியாது, தனியா பிரிக்க முடியாது. யுவர் அப்படின்னு என்ன செய்யாது, எதுவுமே தனியா வராது. அப்ப யுவருக்கு அடுத்து என்ன வரும், ஒரு நவுன் வரும். இங்க என்ன இருக்கு, யுவர் பேக். அப்ப சப்ஜெக்ட் என்னது, யுவர் பேக். ஓகேவா? ரைட். அப்ப இந்த ஆர்டர் அப்படியே மாத்த வேண்டியதாங்க. யாரோட பேக், சரியா? ஏன்னா அதுதான் ப்ரொனவுன். அந்த ப்ரொனவுன் இருக்குல்ல, யுவர்ங்கிறது ப்ரொனவுன். ரைட்? உன்னுடைய பேக் எங்க, யாரோட பேக் கேட்காங்க, யுவர்னால யாரை குறிக்குன்னு பார்த்தோம், லிசனரை குறிக்கும். உங்க லிசனர் யாரு, சாரா, கேர்ள். ரைட்? அப்ப என்ன, கேர்ள்ங்கும் போது கேர்ளுக்கான பொசசிவ் ப்ரொனவுன் என்னது, ஹெர். ரைட்? வேர் ஹெர், அவளுடைய பேக், வேர் ஹெர் பேக். இஸ் என்னவா மாறும், வாசா மாறும். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். அப்ப கொஞ்சம் மாத்தின சென்டென்ஸை பாருங்க. அனீஷ் ஆஸ்க்டு சாரா. ரைட்? நம்ம வேற அப்படி இறக்கிட்டோம். அந்த யுவர் பேக் என்னவா மாறி இருக்கு, யாரை குறிக்குது, சாராவோடது. ரைட்? அப்ப சாராஸ் பேக். அப்ப என்னவா மாறும், ஹெர் பேக். ஏன்னா மேல அப்படி எழுதிடக்கூடாது, சாராஸ் பேக் எழுதிடக்கூடாது. சரியா? ஏன்னா மேல ப்ரொனவுன் இருக்கிற பட்சத்துல கீழே என்னதான் ப்ரொனவுன் தான் வரணும். ரைட்? அப்படிங்கும்போது யுவர் பேக் யாரோட, சாராவை குறிக்குது. அப்போ அவளுடைய பேக், ஹெர் பேக். இஸ் என்னவா மாறிடுச்சு, வாசா மாறிடுச்சு. சூப்பரா? ரைட். இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாப்போமா. லால் செட் டு ராஜ், ஒய் ஆர் யூ லேட். லால் செட் ராஜ், ஒய் ஆர் யூ லேட். ரைட்? நம்ம as usual என்னது, கன்ஜங்ஷன் வரைக்கும் கொஞ்சம் வேகமா எழுதிருவோமா. ரைட்? லால் செட் டு ராஜ். ரைட்? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஆஸ்க்டு ராஜ். ஓகேவா? சோ லால் செட் டு என்ன மாறிடுச்சு, ஆஸ்க்டா மாறிடுச்சு. ராஜ் இறக்கிட்டோம், ஒய் இறக்கிட்டோம். அப்ப ரெண்டு வேலை பார்த்து முடிச்சிட்டோம். அப்படித்தானே? ரைட்? ஸ்பீக்கர் லிசனர் இறக்கியாச்சு, ரிப்போர்ட்டிங் மாத்தியாச்சு, கன்ஜங்ஷன் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஃபிளிப் தி ஆர்டர். ரைட்? அப்போ ஆர் என்னது வெர்ப், யூ என்னது சப்ஜெக்ட்.
ரைட்? அப்ப என்ன செய்யணும்? சப்ஜெக்ட முதல்ல இருக்கணும். யூ யாரை குறிக்குது? யூ எப்பவுமே யாரை குறிக்கும்? லிசனர் தான் குறிக்கும். ரைட்? லிசனர் யாரு இங்க? ராஜ். ராஜுக்கும் போது ராஜுக்கான இல்ல அப்படின்னா ஒரு மேல் ஜெண்டருக்கான சப்ஜெக்ட் என்னது? ஹி. ப்ரொனவுன் என்னது? ஹி. கரெக்டா? ஒரு மேல் ஜெண்டருக்கான ப்ரொனவுன் என்ன? ஹி. ஏன்னா அங்க யூ யாரை குறிக்குது? ராஜ் தானே குறிக்குது. ரைட்? அப்ப அந்த ராஜ் ஒரு மேல். ரைட்? அப்ப அந்த மேல் ஜெண்டருக்கான ப்ரொனவுன் என்னது? ஹி. அப்ப இந்த இடத்துல ராஜுக்கு பதிலா ராஜின்னு இருந்துச்சுன்னா ஷி. ஓகேவா? ரைட். சோ ஹி. இங்க என்ன இருக்கு? பி வெர்ப் இருக்கா? ரைட்? ஆர் பி வெர்ப். அப்ப கீழே வரும்போது எதோட பி வெர்ப்? பாஸ்ட் டென்ஸோட பி வெர்ப். ரைட்? இங்க மேல பிரசன்ட், கீழே வரும்போது என்ன ஒரு பாஸ்ட் டென்ஸா மாறணும். ஆனா பாஸ்ட் டென்ஸா மாறினாலும் மேல என்ன வெர்ப் இருக்கோ, மேல இப்ப பி வெர்ப் இருந்துச்சுன்னா கீழே என்னதான்? பி வெர்ப். ரைட்? இங்க நம்ம எல்லாமே பி வெர்ப் தான் பாக்குறோம், அதனால பிரச்சனை இல்ல. ஒய் ஹி வாஸ். வேர் வராது. ஏன்னா என்னது? வேர் வந்து ப்ளூரலுக்குள்ள. சப்ஜெக்ட் ப்ளூரல் இருந்தா மட்டும் நினைச்சுவோம் வேர் போடும். ரைட்? இங்க நமக்கு என்ன இருக்கு? சப்ஜெக்ட் சிங்குலர் தான் இருக்கு, அதனால நம்ம என்ன போட்டுரும்? வாஸ் போட்டு முடிச்சிடும். ரைட்? அடுத்து மூணாவது, குமார் செட் டு மீ வாட் இஸ் யுவர் நேம். ரைட்? குமார் செட் டு மீ வாட் இஸ் யுவர் நேம். நம்ம வழக்கமா கேட்கிற ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரைட்? வாட் இஸ் யுவர் நேம். ரைட்? நம்ம முதல்ல என்ன பண்ணிடுவோம்? ஆஸ் யூஷுவல் ஸ்பீக்கர் லிசனர் எல்லாத்தையும் இறக்கிற வேண்டியதான். குமார் ஆஸ்க்டு மீ வாட். முடிஞ்சுங்க, அவ்வளவுதான். அடுத்து அங்க என்ன இருக்கு? சப்ஜெக்ட் வெர்பு தான் இருக்கு. ரைட்? அப்ப முதல்ல அங்க வெர்பு சப்ஜெக்ட் இருக்கு, நீங்க அதை அப்படியே மாத்தி எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு. யுவர் நேம் யாரோட நேம்? இங்க யாரை குறிக்குது? மீயை குறிக்குது. ரைட்? அதாவது என்ன குறிக்குது. ரைட்? அப்ப என்னும் போது என்னுடைய மாறும். அப்படித்தானே? என்னுடையங்கும் போது வாட் மை நேம் இஸ் என்னவா மாறும்? வாசா மாறும். அவ்வளவுதாங்க. வாட் மை நேம் வாஸ். ரைட்? சோ குமார் ஆஸ்க்டு மீ வாட் மை நேம் வாஸ். ரைட்? சோ the last one பாருங்க, she said to him. ரைட்? she அவள். ரைட்? said to him அவள் அவனிடம் சொன்னான். என்ன சொன்னாங்களா? how old are you. ரைட்? how old are you. ஓகேவா? ரைட்? உன் வயசு என்ன? ரைட்? how old are you. இப்போ இந்த மாதிரி क्वेश्चंसல நான் ஏன் இத தனியா எழுதியிருக்கேன் அப்படின்னா, ரைட், நான் முதல்ல இத பாத்துருமா. she asked him மட்டும் எழுதணுமா? how old எழுதணுமா? how மட்டும் எழுதுனா போதுமா? இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல ரைட், அதாவது இந்த क्वेश्चन இருக்குலங்க, இந்த क्वेश्चनல வெர்ப் எங்க இருக்கு? ஆர். வெர்ப் எங்க இருக்கு? ஆர் தானே. அந்த ஆருக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அப்படியே எழுதிருங்க கன்ஜங்ஷன். ஓகேவா? ரைட்? சோ how old தான். சரியா? how old. வெர்புக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை என்ன செஞ்சிருங்க? அப்படியே கன்ஜங்ஷன் எழுதிருங்க. ரைட்? சோ how old. அடுத்து flip the orderல சப்ஜெக்ட் முதல்ல எழுதணும். யூ. யூ யாரை குறிக்குது? ஹிம் குறிக்குது. ரைட்? ஆன். அப்ப ஆன் அப்படிங்கறதோட சப்ஜெக்ட் என்னது? he. பி வெர்ப் மாத்தும் போது was. அப்போ she asked him how old he was. Right? she asked him how old he was. ஓகேவா? சோ ட்ரான்ஸ்ஃபர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. ரைட்? 4 சென்டென்ஸ் திரும்ப ஒரு தடவை பாருங்க. ஏன்னா இதுல நீங்க தெளிவாயிட்டீங்க அப்படின்னா போகும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே என்ன போயிடும்? ஒரு பீஸ் ஆஃப் கேக்கா போயிடும். ரைட்? அப்ப இந்த 4ல மாத்துறது ரொம்ப தெளிவா, ரைட், நுணுக்கமா பாருங்க. ரைட்? சோ அனீஷ் அப்படியே மாறி இருக்கு, செட் டு ஆஸ்க்டா மாறிட்டோம், சாரா அப்படியே கீழே போட்டோம், இந்த கன்ஜங்ஷன் வேற கீழே இறக்கியாச்சு. சப்ஜெக்ட் என்னது? யுவர் மட்டும் தனியா வராது, யுவர் பேக்கும் சேர்ந்துதான் வரும். சரியா? யுவர் மட்டும் என்னது? தனியா வராது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? மை. ஓகேவா? அடுத்து மைக்கு அப்புறம் அவர், அடுத்து யுவர், அடுத்து ஹிஸ், அடுத்து ஹெர், இட்ஸ், தேர். இந்த 7 ரைட், இந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுன் அப்படிமா. இது தனியா வராது, அடுத்துள்ள நவுன் சேர்ந்தாகும் சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ அந்த யுவர் பேக், இங்க இந்த யுவர் யாரை குறிக்கி? சாராவை குறிக்குது. ரைட்? அப்ப என்ன ஆயிடுச்சு? ஹெர் பேக்கா மாறி டிஸ் கீழே வரும்போது வாசா மாறிடுச்சு. சரியா? ரைட்? அடுத்து லால் செட் டு ராஜ். அதேதான் என்னது? லால் கீழே இறக்கி இருக்கும், ராஜ் இறக்கிட்டோம், செட் டு ஆஸ்கடா மாறிச்சு, ஒய் அப்படியே கீழே இறக்கிட்டோம். ஆர் யூ என்னவா மாறி இருக்கு? யூ ஆரா மாத்தணும்ல. யூ யாரை குறிக்குது? ராஜை குறிக்குது. அப்ப ஹீ போட்டாச்சு, பி வெர்பு கீழே இறக்கி முடிச்சாச்சு. மூணாவது சென்டென்ஸ் அதேதான். ரைட்? நம்ம என்னது? ஸ்பீக்கர் லிசனர் இறக்கிட்டோம், செட் டு ஆஸ்கடா போட்டாச்சு, கன்ஜங்ஷன் கீழே இறக்கியாச்சு. அதே இங்கே திரும்ப என்னது? we are using possessive pronoun. அப்படிங்கும்போது யுவர் தனியா வராது, யுவர் நேம் சேர்த்தா வரும். யாருடைய நேம்? இங்க யாரை குறிக்கும்? லிசனர் யாரு? இங்க ஸ்பீக்கர் யாரு? ரைட்? குமார். லிசனர் யாரு? மீ. அந்த யுவர் நேம் யாரோட குறிக்கும்? எப்பவுமே என்னதான்? லிசனர் தான் குறிக்கும். யூ யுவர்னாலே லிசனர் தான் குறிக்கும். இங்க லிசனர் யாரு? மீ, நான், அதாவது என்னை. ரைட்? அப்போ அந்த 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 கேட்டகரியில வர்ற பொசசிவ் ப்ரொனவுன் என்னது? மை. மை நேம் வாஸ். லாஸ்ட்ல பாருங்க, she said to him how old are you. ரைட்? she, him, ஸ்பீக்கர் லிசனர் அப்படியே இறக்கிட்டோம், said to என்ன மாறும்? ஆஸ்க்டா மாறும். ரைட்? இங்க பாருங்க are you. ரைட்? ஏன்னா நமக்கு கன்ஜங்ஷன்ல நமக்கு என்னது? how மட்டும்
ஃபார் எக்ஸாம்பிள் ஹவ் ஆர் யூ, ரைட்? இல்ல அப்படின்னா ஹவு டு யூ டூ, இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா நீங்க ஹவ் மட்டும் கீழே இறக்கிடலாம். இந்த கேட்டகரியில வரும்போது ரைட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா ரைட் கன்ஜங்ஷன் இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, எது கன்ஜங்ஷன் எனக்கு தெரியல அப்படின்னா அடுத்து வெர்பு பாருங்க. கன்ஜங்ஷனுக்கு வெர்புக்கு இடையில எதுவுமே இல்ல, ரைட்? டைரக்டா பேர்ல பாருங்க, மேல கொஸ்டின் பாருங்க. வாட் கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் என்ன இருக்கு? வெர்பு இருக்கு. ஒய் கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் என்ன இருக்கு? வெர்பு இருக்கு. வேற கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் என்ன இருக்கு? வெர்பு இருக்கு. ஆனா இங்க பாருங்க, ஹவுக்கு அப்புறம் என்ன இருக்கு? கன்ஜங்ஷன் இல்ல, ஹவ் ஓல்டுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? வெர்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது வெர்புக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் மொத்தமா கீழே இறக்கிறீங்க, ரைட்? ஹவ் ஓல்டு அப்படியே கீழே இறக்கிறீங்க. அடுத்து என்ன இருக்கு? ஆர், ஆர், ரைட்? யூ. அடுத்து நம்ம என்ன செய்யுது? ஹவ் ஓல்டு எழுதுனதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் போகணும். சப்ஜெக்ட் என்னது? யூ. யூ யாரை குறிக்குது? இங்க ஹிம்ம குறிக்குது. அப்ப ஹிம்முக்கான சப்ஜெக்ட் என்னது? ரைட்? ஹி. ஹி போட்டோமா? அடுத்து மேல பி வெர்பு இருக்கிறதுனால கீழே அது வாசா மாறும். ஏன்னா இங்க என்ன இருக்கு? ஹி இருக்கு. அதே இந்த இடத்துல தே இருந்துச்சுன்னா வேற வரும். சரியா? ரைட்? சோ வாஸ் வேர், அதை கொஞ்சம் என்ன செஞ்சு தெளிவா பாத்துக்கோ. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கான ஒரு எக்ஸசைஸ், ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்க பண்ணி பாருங்க. ரைட்? ஆன்சர் என்ன செஞ்சீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ரைட்? அண்ட் ஹி 2 தான். ஓகேவா? said to her, why is your இல்ல ஒரே ஒரு நிமிஷம், சின்ன சென்டென்ஸாவே எழுதுவோமா? வாட் இஸ் யுவர் ஃபாதர், ரைட்? சின்ன சென்டென்ஸாவே எழுதுவோமே, முதல் எக்ஸசைஸ் தான். ரைட்? வாட் இஸ் யுவர் ஃபாதர். அடுத்து ராஜா said to ராணி, why are you here, why are you here, ரைட்? அடுத்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ மூணு எக்ஸசைஸ் பார்ப்போம். அண்ட் குமார் said to me, where is your house, ரைட்? ஸோ இதுக்கான எக்ஸசைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 3 எக்ஸசைஸ் இருக்கு. என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? he said to her, what is your father, ரைட்? அடுத்து ராஜா said to ராணி, why are you here, ரைட்? why are you here. மூணாவது பாருங்க, குமார் said to me, where is your house, ரைட்? எல்லாமே சிம்பிள் தான். ஓகேவா? ரைட்? நம்ம சிம்பிளாவே பார்த்துருக்கோம். இப்போ இந்த 3க்குமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் எழுதி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? ரைட்? நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அதை. ரைட்? ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு நம்ம 2வது கேட்டகரி பார்ப்போம். ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் இல்ல அப்படின்னா டூ வெப் கேட்டகரி. ரைட்? ஸோ அதாவது WHல இருக்கிறது இந்த டூ, டிட், டஸ் எல்லாம் நம்ம உள்ள சேர்த்திருக்கோம். ரைட்? இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்போமா? ரைட்? முதல்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? ராஜ், ஆமா, ராஜ் said to me, what do you want, what do you want, ரைட்? யாரு கேக்குறா? ராஜ். யார்கிட்ட கேக்குறா? ஏன்ட்ட கேக்குறான். சரியா? ராஜ் என்ன செய்யறான்? ஏன்ட்ட கேக்குறான். என்ன கேக்குறான்? what do you want, ரைட்? நம்ம மாத்திடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் லிசனர் அப்படியே இறக்கிற வேண்டியதான். செட் டு என்னவா மாறும்? ஆஸ்கடா மாறும். அப்போ ஒரு டாஸ்க் முடிஞ்சு. ரைட்? இங்க என்ன இருக்கு? WH வேர்டு வாட், அதை அப்படியே இறக்கிடுவோமா? 2 வேலை முடிஞ்சு. ரைட்? ஸோ ராஜ் இறக்கிட்டோம், செட் டு என்னவா மாறி இருக்கு? ஆஸ்கடா மாறி இருக்கு. லிசனர் இறக்கிட்டோம், கன்ஜங்ஷன் வாட் இறக்கிட்டோம். இப்போ அடுத்த வேலை என்ன? ஃபிளிப் த ஆர்டர். ரைட்? ஆர்டர் ஃபிளிப் பண்ணணும்ல. ரைட்? என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் தான். வாட் கன்ஜங்ஷன் எழுதுனதும் அடுத்த வேலை என்னது? சப்ஜெக்ட். யூ. யூ யாரை குறிக்குது? மீ. ஸோ யூ பிளஸ் மீ அப்படின்னால என்னது? என்ன பார்த்தோம் நம்ம? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ பிளஸ் மீ அப்படின்னால என்ன அர்த்தம்? ஐன்னு அர்த்தம். சரியா? ஐ. ரைட்? ஸோ வாட், இங்க யூ இருக்கு, இங்க இந்த யூ மீய குறிக்கிங்கிற பட்சத்துல நமக்கு என்ன வந்துடும்? ஐ வந்துடும். ரைட்? இந்த டூ வர்புங்கும் போது ஐ வரைக்கும் எழுதிட்டோம். இப்ப அடுத்து இந்த டூவோட பாஸ்ட் என்ன? டிட், வாண்ட் அப்படியே இறக்கிடலாமா? இறக்க கூடாது. ரைட்? இந்த டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து டூஓ, டஸோ, டிட்டோ இருந்துச்சுன்னா நீங்க இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பார்க்கணும். என்ன வேலை அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ரைட்? ஒரு டாஸ்கே கிடையாது அதெல்லாம். ரைட்? ரொம்ப சிம்பிள். என்னது? ரைட்? இப்போ நம்ம ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த டூவோட பாஸ்ட் என்னது? டிட்டா. இங்க என்ன இருக்கு? வாண்டா. ரைட்? அந்த டிட் பிளஸ் வாண்ட் அப்படிங்கும் போது இங்க என்னவா மாறும்? வாண்டடா மாறும். அதாவது V2 இந்த வெர்போட V2வா வரும். வாண்டட். அவ்வளவுதான். சரி? அதாவது இன்டைரக்ட்ல மாத்தும் போது என்னவா மாத்தணும்? இந்த வாண்ட் வந்து இங்க டூ டிட்டா மாறதுனால ஒரே வார்த்தையில் எழுது, அதோட V2 ஃபார்மா மாறிடும்.
சரியா? டிட் பிளஸ் மெயின் பேஸ் வெர்ப் அப்படிங்கும்போது கீழே மாத்தும் போது என்னவா மாறிடும், ரைட்? நமக்கு V2 மாறிடும், ரைட்? இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்க என்ன இருக்கு? சுரேஷ் said to குமார், ரைட்? சுரேஷ் said to குமார், where do you live? Where do you live? Right? So first சுரேஷ் said to என்னவா மாறும்? asked மாறுமா? அடுத்து என்ன இருக்கு? குமார் லிசனர் இறக்கிடுவோமா? அடுத்து கன்ஜங்ஷன் இறக்கிட்டு கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் நம்ம எங்க போயிடணும்? சப்ஜெக்ட் போயிடணும். சப்ஜெக்ட் என்ன இருக்கு? யூ. யூங்க யாரை குறிக்குது? குமாரை குறிக்குது. குமார் என்ன ஜெண்டர்? மேல் ஜெண்டர். மேல் ஜெண்டருக்கான சப்ஜெக்ட் என்ன? ஹி, ரைட்? அப்ப வேர் ஹி, ரைட்? திரும்ப சொல்றேன், சுரேஷ் செட் டு என்னவா மாதிரி இருக்கு? ஆஸ்க்டா மாதிரி இருக்கு. குமார் லிசனர் அப்படியே இறக்கிட்டு அங்க வேர் WH வேர்ட் இருக்கு, அப்படியே இருக்கு. அடுத்து கன்ஜங்ஷன் போட்டதோட எங்க போயிடணும்? ஃபிளிப் தி ஆர்டர், ரைட்? எங்க போயிடணும்? வெர்பை விட்டுட்டு அடுத்து என்ன இருக்கு? சப்ஜெக்ட் போயிடணும். சப்ஜெக்ட் இங்க என்ன இருக்கு? யூ இருக்கு, ரைட்? இந்த யூ யாரை குறிக்குது? குமாரை குறிக்குது. குமார் என்ன ஜெண்டர்? மேல் ஜெண்டர், ரைட்? சோ ஹி. அடுத்து இந்த டூவோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? டிட். இங்க என்ன இருக்கு? லிவ். டிட் பிளஸ் லிவ்ங்கும் போது லிவ்டு, V2 ஃபார்ம். லிவோட V2 ஃபார்ம், ரைட்? லிவ்டு, ரைட்? சோ வேர் ஹி லிவ்டு, ஓகேவா? ரைட்? சோ சுரேஷ் ஆஸ்க்டு குமார் வேர் ஹி லிவ்டு, ரைட்? சோ மூணாவது சென்டென்ஸ் பாருங்க. He said to me, right? He said to me, why does he play? கொஞ்சம் கவனமா பாருங்க இத, right? He said to me, why does he play? So நம்ம speaker listener, he me, right? Speaker listener, நம்ம அந்த ஸ்பீக்கர் என்னது? he, listener என்னது? me. அத அப்படியே இறக்கிறோம். said to என்ன மாதிரி இருக்கு? asked மாதிரி இருக்கு. why conjunction இறக்கிட்டோம். அடுத்து சப்ஜெக்ட்க்கு போறோம். வெர்புக்கு அப்புறம் இருக்க சப்ஜெக்ட்க்கு போறோம். சப்ஜெக்ட் இங்க இருக்கு? he. he யாரை குறிக்கும்? ரைட்? இப்ப யூ இருந்துச்சுன்னா, யூ யுவர் இருந்துச்சுன்னா லிசனர் குறிக்குன்னு பார்த்தோம், ஓகேவா? ரைட்? இதே இது ஐ, மீ, மை, அஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா யாரை குறிக்குன்னு பார்ப்போம்? ஸ்பீக்கரை குறிக்குதுன்னு பார்ப்போம். ஆனா இங்க என்ன இருக்கு? ஹீல இருக்கு. இந்த ஹீ யாரை குறிக்குது? இந்த ஹீ யாரை குறிக்கும்? ஸ்பீக்கரை குறிக்குமா லிசனரை குறிக்குமா? ரெண்டு பேருமே குறிக்காது. என்ன? ரெண்டு பேருமே குறிக்காது. ஏன்னா ஹீங்கிறது தேர்ட் பர்சன், ரைட்? அப்ப அந்த ஹீ நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே தான் எழுதணும், ரைட்? அப்ப வை he, does இருக்கு. டஸ்ஸோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? did. இங்க என்ன இருக்கு? play இருக்கு. அப்ப did play என்னவா மாறும்? played மாறுமா? மிச்சம் இருக்கிற ஃபுட்பால் அப்படியே எழுதிட வேண்டியதான். பாருங்க, why he played football. He asked me why he played football, right? இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, right? they said to me, where did you leave? எங்க போன, right? when did you leave? எப்போ போன, சரியா? when did you leave, right? they said to me, when did you leave, right? so மாத்திரோமா, right? ஸ்பீக்கர் இறக்கிற வேண்டியது. they said to என்னவா மாறும்? asked மாறும். me அப்படியே கீழே இறங்கும். கன்ஜங்ஷன் என்னது? வேர். இது வரைக்கும் வேகமா வந்துருவோமா? வேகமா வந்து ஒரு பிரேக், சரியா? என்னது? they போட்டாச்சு. said to asked மாறிட்டு me கன்ஜங்ஷன் இறக்கிட்டோம். இங்க என்ன இருக்கு? when, ஓகேவா? இங்க என்ன இருக்கு? when. கன்ஜங்ஷன் வரைக்கும் நம்ம என்ன போட்டோம்? கீழே போட்டோம். அடுத்து நம்ம என்னது? கன்ஜங்ஷன் அப்புறம் என்ன இருக்கும்? வெர்ப் இருக்கும். வெர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் இருக்கும். நம்ம எதை சூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும், ரைட்? யூ. யூ எப்பவுமே யாரை குறிக்கும்? லிசனர் குறிக்கும். சோ யூ பிளஸ் மீனா என்னன்னு பார்த்தோம். என்ன இருக்கு? யூ பிளஸ் மீனா என்னது? ஐ. யூ பிளஸ் மீனா என்னன்னு பார்த்தோம், அங்க ஐ, ரைட்? சோ அப்ப இங்க என்ன வரும்? ஐ. இங்க ஆல்ரெடி டூ இருந்துச்சுன்னா நம்ம டிட் போட்டோம். மேல பாருங்க, டூ இருந்துச்சு, ரைட்? டிட் பிளஸ் வாண்ட்ங்கும் போது வாண்டட்னு போட்டோம், ரைட்? இருந்துச்சு டிட் பிளஸ் லிவ்ங்கும் போது லிவ்ட்னு போட்டோம். டஸ் இருந்துச்சு, டஸ்னாலும் என்னதான்? அதோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? டிட் தான். நம்ம என்ன போட்டோம்? டிட் பிளஸ் பிளேங்கும் போது பிளேடுன்னு போட்டோம். ஆனா இங்க என்ன இருக்கு? டிட்னே இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்ப டைரக்ட்ல சம்டைம்ஸ் என்ன கேட்கலாம்? பாஸ்ட் டென்ஸ்லயே வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இங்க என்னது? பாஸ்ட் டென்ஸ்லயே வந்துருச்சு, கரெக்டா? டிட் பாஸ்ட் டென்ஸ்லயே வந்துருச்சு. அப்படி வந்தா நம்ம என்ன பண்றது? had, past perfect, right? அப்ப என்னது? when I had. leave ஓட V3 ஃபார்ம் என்னது? yes, when I had left. அவ்வளவுதாங்க, when I had left, right? so they asked me when I had left, right? so இந்த நாலு சென்டென்ஸையும் பாருங்க, do கேட்டகரியில அப்படிங்கிற சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. உள்ள மாத்தினது எல்லாமே என்ன கேட்டகரியில இருக்குன்னு பாருங்க, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும், ரைட்? கொஸ்டின் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், அதாவது டைரக்ட் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், இன்டைரக்ட் வந்து என்ன இருக்கும்? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும். பாருங்க, சப்ஜெக்ட்க்கு அப்புறம் என்ன இருக்கும்? V2ல இருக்கும். சப்ஜெக்ட்க்கு அப்புறம் V2 இருக்கா? சப்ஜெக்ட்க்கு அப்புறம் V2 இருக்கா? அந்த லாஸ்ட் ஒன் மட்டும் ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ் கொடுத்ததுனால நமக்கு என்ன இருக்கு? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு, ஓகேவா? ரைட். சோ ஐ ரிப்பீட், திரும்ப நம்ம பாத்துருவோம். சோ ராஜ் said to me, what do you want?
ரைட். ராஜ் ஸ்பீக்கர், லிசனர் மீ, ரெண்டுமே அப்படியே இறக்கிட்டோம். செட் என்னவா மாறும், ஆஸ்கடா மாறும். ரைட். கன்ஜெக்ஷன் அப்படியே கீழே இறக்கிட்டோம். யூ, ரைட். கன்ஜெக்ஷன் இறங்கினதுக்கு அப்புறம் என்னது, வெர்பு இருக்கும். வெர்புக்கு அப்புறம் என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும். ரைட். நம்ம நேரம் எங்க போயிட வேண்டியதான், கன்ஜெக்ஷன் இருக்கணும், சப்ஜெக்ட் போயிடணும். சப்ஜெக்ட் என்ன இருக்கு, யூ. ரைட். சோ யூ மீ, யூ மீனால என்னது, ஐ போட்டோம். அடுத்து டூவோட பாஸ்ட் டென்ஸ் டிட், இங்க என்ன இருக்கு, வாண்ட். டிட் பிளஸ் வாண்ட் அப்படிங்கும்போது வாண்டோட P2 ஃபார்ம், வாண்டட். ரைட். சோ அதே மாதிரிதான் இது. இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் பாத்துக்கோங்க. கொடுத்துருக்கிறதே என்னது, பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஹேட் போட்டு B3 ஃபார்ம்ல வெர்ப் எழுதணும். ஓகேவா? ரைட். எக்ஸசைஸ் பார்ப்போம் இதுக்கு இப்போ. ரைட். இது நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்யறோம், இப்போ எக்ஸசைஸ் பார்க்க போறோம். சரியா? பார்த்துருவோம். ரைட். ஒரு 3 எக்ஸசைஸ் பார்ப்போம். சுனில் செட் டு குமார், where do we go? Where do we go? ஓகேவா? அடுத்து கண்ணன் said to me, how do you do? Simple question, right? How do you do? அக்கமா கேக்குறது. ரைட். மூணாவது எழுதுவோமா, he said to her, why did you laugh? என்னடா எல்லாமே யூன்னு வருதே நினைக்க பார்க்காதீங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி நம்ம என்னது, லிசனர்கிட்ட தான் கேட்போம். சரி, அதனாலதான் மோஸ்ட்லி கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல வர சப்ஜெக்ட் எதுல தான் வரும், யூல தான் வரும். சரியா? அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஐ said to him, which வேண்டாம், அப்ராப்ரேட்டா இருக்காது. when எழுதிட்டோமோ, எழுதலாம். when do you, எப்போ வருவேன். ரைட். இல்லை அப்படின்னா when வேண்டாம், சாரி, வாட்ல எழுதுவோமா, வாட் டு யூ, வாட் டு யூ இட். சிம்பிள் கொஸ்டின். ரைட். சிம்பிளாவே பார்ப்போம். 4 எக்ஸசைஸ் எழுதியிருக்கோம். ரைட். ஸோ முதல்ல பாருங்க, சுனில் செட் டு குமார், வேர் டு வி கோ. ரைட். வேர் டு வி கோ, சுனில் செட் டு குமார். ரைட். ஸோ ஸ்பீக்கர் லிசன் எரர் இருக்குன்னா செட் டு என்னது, முதல்ல ரிப்போர்ட்டிங் வேர்பை மாத்துங்க. அடுத்து கன்ஜெக்ஷனை போடுங்க. இங்க அடுத்து என்னது, இங்க ஒரு கன்ஜெக்ஷன் வரும். ரைட். இங்க ஒரு செட் டு ரிப்போர்ட்டிங் வேர்ப் வரும். ஃபிளிப் பண்ணுங்க. வி யாரை குறிக்குதுன்னு பாருங்க. இங்க என்ன வரும்னு பாருங்க. ரைட். டு கோ, டிட் கோவா மாறும். அப்போ கோவோட V2 ஃபார்ம் என்னன்னு பார்த்து எழுதுங்க. சரியா? ரைட். சோ அடுத்து அதே மாதிரிதான் எல்லாமே. சரியா? ரைட். சோ எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, எக்ஸசைஸ் எழுதிட்டு ஆன்சர் என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன அப்படின்னா இதுக்கான அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்க போறோம். ரைட். இப்போ என்ன அப்படின்னா நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரைட். கொஸ்டின்ல என்ன அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாக்குறோம். அப்படிங்கும்போது பி வெர்ப் தான். ரைட். சார் என்ன சார் பி வெர்ப் தான் நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்துட்டோம்ல சார் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் அது வந்து என்னது, பி வெர்ப் அஸ் மெயின் வெர்பா வந்திருக்கும். இதுல ஆக்சிலரி. ரைட். பட் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுல பார்க்கும்போது பெருசா ஒரு வித்தியாசமும் கிடையாது. ரைட். மேலையும் பி வெர்ப், இன்டைரக்ட்ல மாத்தும் போது அது என்னது, சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி வாசோ வேரோ போட்டு முடிச்சிடலாம். சரியா? ரைட். இப்போ 4 சென்டென்ஸ் இருக்கு. ரைட். நம்ம 4க்குமே மாத்துவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, குமார் செட் டு மீ, ஒய் ஆர் யூ டிஸ்டர்பிங் மீ. ரைட். ஒய் ஆர் யூ டிஸ்டர்பிங் மீ. யாரு சொல்றா, குமார் சொல்றான். ரைட். அப்ப நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான், ஸ்பீக்கரையும் லிசனரையும் இறக்கி செட் டு என்னவா மாறும், ஆஸ்கடா மாறுமா. ரைட். அப்ப குமார் ஆஸ்க்டு மீ. ரைட். கன்ஜங்ஷன் என்னது, ஒய். அது வரைக்கும் போட்டாச்சா? சரி. ஒய்க்கு அப்புறம் என்ன இருக்கு நமக்கு, கொஸ்டின்ல டைரக்ட்ல என்ன இருக்கு, டைரக்ட்ல வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒய்க்கு அப்புறம் என்ன இருக்கு, ஆர் இருக்கு, அதாவது வெர்ப். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு. ரைட். அப்ப நம்ம ஃபிளிப் பண்ணணும்ல, அதை மறந்துடக்கூடாது. அப்படிதானே? அப்ப ஒய்க்கு அப்புறம் மாத்தும் போது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திரும்ப நான் சொல்றேன். ரைட். நீங்க கன்ஜங்ஷன் எழுதுனதுக்கு அப்புறம் டைரக்டா உங்க கை எங்க போயிடணும், கண் எங்க போயிடணும், சப்ஜெக்ட் போயிடணும்.
சரியா? அதை அப்படியே மாத்திக்கிட்டே எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். அந்த தப்பான ஆன்சரும் ஆப்ஷன்ல இருக்கும், பாத்துக்கோங்க. சரியா? அதனால நம்ம கன்ஜங்ஷன், அதாவது அந்த WH வேர்ட் எழுதுனதுக்கு அப்புறம் டைரக்டா எங்க போயிருங்க, சப்ஜெக்ட் போயிருங்க. சப்ஜெக்ட் எழுதுங்க யூ, ரைட்? ஸோ யூங்கும் போது இந்த யூ எப்பவுமே யாரை குறிக்கும், லிசனர் தான் குறிக்கும். ஸோ யூ பிளஸ் மீ போனதை பார்த்தோம். யூ பிளஸ் மீ என்னது, ஐ, ரைட்? அப்போ ஒய் ஐ, ரைட்? ஸோ ஆர், அப்ப மேல பி வெர்ப் இருக்கு, அப்ப ஐ வரும்போது நமக்கு வாஸ் வருமா, வேர் வருமா? பாஸ்ட் டென்ஸ்ல இங்க ஐ இருக்கு, ரைட்? வாஸா வேற, ஐ வேற கிடையாது. ஐ என்னது, வாஸ், சிங்குலர்ல, ரைட்? ப்ளூரல்னா நமக்கு வேர் போடும், ரைட்? வேற அங்க என்ன இருக்கு, ஒய் ஐ வாஸ். மத்ததெல்லாம் என்ன செஞ்சிடலாம், அப்படியே வேகமா எழுதிடலாம். ஆனா எழுதும் போது இங்க என்ன இருக்கு, இங்க ஒரு ப்ரொனவுன் இருக்குல்ல, மீ, ரெண்டாவது ப்ரொனவுன் இருக்கு, மீ, என்னை. சோ அந்த மீ யாரை குறிக்குது, குமாரை குறிக்குது. சரியா? அப்போ குமார், ரைட்? அந்த மீ வந்து யாரை குறிக்குது, இங்க குமாரை குறிக்குது, ரைட்? அப்போ நம்ம அதை வந்து என்னது, குமார், அதாவது அந்த ஹீங்கிறத நீங்க ஆப்ஜெக்ட் மாத்தும் போது என்னவா மாத்துவீங்க, எனக்கு ஆப்ஜெக்ட் தானே, அவன், நைன் மாறுமா, ஹிம், ரைட்? சோ இப்ப அடுத்தது பாருங்க, ரைட்? he said to her what are you saying. இப்ப இதுல ஒரு ப்ரொனவுன் தான் இருக்கு, உள்ள என்ன இருக்கு, ஒரே ஒரு ப்ரொனவுன் தான் இருக்கு, ரைட்? நம்ம வழக்கம்படி என்ன பண்ண வேண்டியதுதான், he said to, said to என்னவா மாறும், ரைட்? ஆஸ்கடா மாறுமா, said to ஆஸ்கடா மாறுது. அடுத்து her, ரைட்? அடுத்து கன்ஜங்ஷன் எழுதிட்டு வாட், கன்ஜங்ஷன் எழுதிட்டோமா, ரைட்? அடுத்து என்ன இருக்குங்க, வெர்பு, வெர்பு விட்டுருங்க, சப்ஜெக்டுக்குள்ள போங்க. யூ, யூ யாரை குறிக்குதுங்க, ஹெர்ரை குறிக்குது, அவளை, ரைட்? அப்ப அந்த ஹெர்ருக்கான சப்ஜெக்ட் என்னது, ஷீ, ரைட்? ஆர் சேயிங் என்னவா மாறும், ஆர் சேயிங், ரைட்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப பாஸ்டுக்கு மாறும் போது சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு, ஷீ இருக்கு, அப்ப என்ன வரும், வாஸ் சேயிங், ரைட்? அப்ப என்ன வருதுன்னு பாருங்க, he asked her what she was saying, right? he asked her what she was saying. ஓகேவா, ரைட்? மூணாவது பாருங்க, அனிஷ் said to him where are you heading to, ரைட்? where are you heading to, எங்க போய்கிட்டு இருக்க, ரைட்? யார் சொல்றா, அனிஷ். மாத்த ஆரம்பிச்சிருமா, அனிஷ், said to என்னவா வரும், asked-ஆ வரும். லிசனர் யாரு, him. கன்ஜங்ஷன் என்ன, வேற, கடகடன் போட்டதுக்கு அப்புறம் அடுத்து என்ன வருது, சப்ஜெக்ட் வாங்க. சப்ஜெக்ட் யூ யாரை குறிக்குது, யூனால யாரை குறிக்கும், லிசனர் தான் குறிக்கும். லிசனர் என்னது, ஹிம். அப்ப ஹிம்முக்கு ஏத்த மாதிரி நம்ம, இல்ல ஹிம்மோட சப்ஜெக்ட் என்ன, ஹி. அப்ப ஆர் ஹெட்டிங் டு என்னவா வரும், சோ வாஸா வரும், இல்ல வேறா வரும். இங்க என்ன வருது, ஹி. அப்ப வாஸ் வருமா, வேற வருமா, வாஸ். அப்போ ஹி வாஸ் ஹெட்டிங் டு, ஃபுல் ஸ்டாப். And the last one, right? ரொம்ப ஈஸியானது தான், right? I said to her, right? So I said to என்னவா மாறும், asked-ஆ மாறும், her போட்டாச்சு. how, ஏன்னா அடுத்து நமக்கு வெர்பு இருக்கு, அப்ப வெர்பு இருக்க வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம், ரைட்? how, are you இருக்கு, you எப்ப யாரை குறிக்கும், her குறிக்கும், ரைட்? you எப்பவுமே லிசனர் தான் குறிக்கும், her குறிக்கும். அப்ப என்ன வரும், she. so be verb இருக்கிறதுனால sheக்கு ஏத்த மாதிரி வாஸ் போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட வேண்டியதான், அப்படியே எழுதிட வேண்டியதான். so why she was sleeping so early, right? இப்ப இந்த நாளையுமே பாருங்க, குமார் asked me why I was disturbing him. ஏனாங்க you யாரை குறிக்குது, மீ குறிக்கும், ஐ போட்டாச்சு. ஆர் டிஸ்டர்பிங், வாஸ் டிஸ்டர்பிங் மாறிடுச்சு. மீ யாரை குறிக்குது, குமார குறிக்குது, அப்ப ஹிம் போட்டாச்சு. ரெண்டாவது பாருங்க, வாட் ஆர் யூ சேயிங், ரைட்? சோ ஸ்பீக்கர் லிசனர்ல இறக்குது, வாட் வரைக்கும் இறக்கிட்டா, யூ யாரை குறிக்குது, ஹெர்ரை குறிக்குது, அப்ப ஷீ, ஆர் சேயிங், வாஸ் சேயிங் மாறிடுச்சு, ரைட்? சோ இதே மாதிரி தான் அடுத்து ரெண்டுமே நம்ம மாத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான், எக்ஸசைஸ்க்குள்ள போயிடும். சரியா? முதல்ல நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க, ரைட்? அடுத்து என்ன செஞ்சிட வேண்டியதான், எக்ஸசைஸ்க்குள்ள போயிடும். சரியா? எக்ஸசைஸ்க்குள்ள போமா, ரைட்? சோ இப்போ எக்ஸசைஸ், அலெக்ஸ் said to her why the baby, right? Sorry, why is the baby crying, right? Why is the baby crying? அடுத்து ரெண்டாவது, she said to me, ஈஸியாவே கொடுக்குறோமே, what are you. ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள், ரெண்டே போதும். சரியா? ஸோ இந்த ரெண்டையுமே பாருங்க, ரைட்? ஸோ இதோட நம்ம என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிக்கிறோம்.
இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல நமக்கு ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்க. ரைட், நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ஒரே இதுல பார்க்க போறோம். இப்போ என்ன அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹேவ் வெர்ப். ஓகேவா? ரைட், ஹேவ் வெர்ப்ஸ் வச்சு நம்ம கொஸ்டின் பார்க்க போறோம். ரைட், ஒரு 3 எக்ஸசைஸும் உங்களுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். சரியா? ரைட், ஸோ இதுல உள்ள கொஸ்டின் பாருங்க. கொஸ்டினுக்குள்ள ரைட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வாட் வச்சு, ஹூ வச்சு, ஹவு லாங் வச்சு நமக்கு 3 கொஸ்டின் இருக்கு. ரைட், இந்த முதல் 2 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ரைட், ஏன்னா சப்ஜெக்ட் இருக்கும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஏற்ற மாதிரி ஹேவ் V3 ஃபார்ம். ரைட், ரெண்டாவது பாருங்க ஹேஸ் ரைட் V3 ஃபார்ம். ஓகேவா? ரைட், மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ பீனுக்கு அப்புறம் வெர்போட ing. இது என்ன அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே மாத்த போறோம். ரைட், ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 எக்ஸாம்பிளுக்கு மேல நம்ம மாத்திருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், டைரக்டா உள்ள மாத்திர வேண்டியதான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா முதல் சென்டென்ஸ் என்ன இருக்கு, ஐ செட் டு ஹிம் வாட் ஹேவ் யூ டன். ரைட், எஸ், ஐ செட் டு ஹிம் வாட் ஹேவ் யூ டன். ரைட், ஸோ இப்போ மாத்திடுவோம். முதல்ல என்ன வரும், ஐ செட் டு என்னவா மாறும், ஆஸ்க்டு. ரைட், இதெல்லாம் கொஞ்சம் வேகமா மாத்திர வேண்டியதான். அப்படிதானே? ஐ செட் டு ஹிம் வாட் முடிஞ்சு. ரைட், ஸோ வாட்க்கு அப்புறம் அதாவது நம்ம கன்ஜங்ஷன் எழுதுனதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம கண் எங்க போகணும், ரைட், சப்ஜெக்ட்டுக்கு போகணும். சப்ஜெக்ட் என்னது இங்க யூ. யூனாலே யாரை குறிக்கும், லிசனர் தான் குறிக்கும். லிசனருங்க யாரு, ஹிம். அப்ப ஹிம்மோட சப்ஜெக்ட் என்ன, ஹி. ரைட், வாட் ஹி. ஹேவோட பாஸ்ட் டென்ஸ் என்னது, ஹேடு. மிச்சம் என்ன இருக்கு, டன். முடிஞ்சு போச்சு, டன். அவ்வளோ. சரி, எப்படி மாத்திருக்கோன்னு பாருங்க. கன்ஜங்ஷன் வரைக்கும் நம்ம ஏற்கனவே நல்லா பார்த்துட்டோம். ரைட், ஸோ அடுத்து என்ன, கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் ரூல் படி எங்க போகணும், சப்ஜெக்ட்டுக்கு போகணும். சப்ஜெக்ட் யூ வந்தாலும் லிசனரை குறிக்கும். லிசனர் எங்க இருக்கு, லிசனர் என்ன இருக்கு, ஹிம். அப்ப ஹிம்மோட சப்ஜெக்ட் என்ன, ஹி. அடுத்து மேல ஹேவ் இருக்கு, ஹேவோடது ஹேட். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது ஈஸி. ரைட், ஸோ இப்போ ரெண்டாவது பாருங்க. ரைட், ஷி செட் டு என்னது, ரைட், செட் டு என்னவா மாறும், ஆஸ்கடா மாறும். ரிப்போர்ட்டிங் வெர்ப். ரைட், லிசனர் ஹெர் இறக்கிட்டோம், ஹூ. முடிஞ்சா? ரைட், இங்க பாருங்க who has taken my book. ரைட், who has taken my book. ஓகேவா? சோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரைட், இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம பாசிவ் சாரி ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சுக்கு மாத்தும் போது ரைட் நமக்கு முதப்படி நம்ம ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம், ரைட், என்ன பண்ணணும் நம்ம இங்க, ரைட், சோ who போட்டாச்சு. ரைட், has taken my book. ரைட், அப்ப இங்க என்னவா இருக்கு, சப்ஜெக்ட் எங்க இருக்கு முதல்ல, ரைட், என்ன சப்ஜெக்ட் யாரு, இந்த who வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபிளிப்ட் ஆர்டர் வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கும். ரைட், ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட், அப்ப நம்ம இங்க வரும்போது என்ன அப்படின்னா ஹூக்கு அப்புறம் இந்த புக் வந்துருமா. ரைட், இந்த புக்கு தான் சப்ஜெக்ட்னு போயிடாதீங்க. புக் என்னது, ஆப்ஜெக்ட். ரைட், அப்ப இங்க என்னது, ஹூ. ரைட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. had taken my book, இதுதான். ஓகேவா? ரைட், அந்த ஹூக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன கேட்கும், டைரக்டா என்ன கேட்கும், அந்த ஹூக்கு அப்புறம் நம்ம ஃபிளிப் பண்ற போறோங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஹூ வந்துச்சுன்னா ஃபிளிப்ட் ஆர்டர் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்க, மறந்துருங்க. ரைட், சோ மூணாவது வாங்க. அலெக்ஸ் செட் டு ஹிம். ரைட், அலெக்ஸ் செட் டு ஹிம் ஹவு லாங் ஹேவ் யூ பீன் வெயிட்டிங். சோ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம், ஹேவ் இருக்கு, பீன் இருக்கு, V3 ஃபார்ம். ரைட், சோ மாத்திடுவோமா. சோ அலெக்ஸ் செட் டு என்னவா மாறும், ஆஸ்கடா மாறும், ஏன்னா கொஸ்டின். அடுத்து என்ன இருக்கு, ஹிம், லிசனர் இறக்கிட்டோம். அடுத்து ஹவ்வா, ஹவு லாங்கா. ரூல் படி என்னது, வெர்புக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எல்லாமே என்னதுதான், கன்ஜங்ஷன் எழுதிடலாம். அப்போ ஹவு லாங். ரைட், அடுத்து வெர்ப் இருக்கு, அடுத்து சப்ஜெக்ட் இருக்கு. சப்ஜெக்ட் தானே, கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் எழுதணும், சப்ஜெக்ட் தான் எழுதணும். ரைட், அப்ப இங்க சப்ஜெக்ட் என்ன இருக்கு, யூ இருக்கு. யூனால யாரை குறிக்கும், லிசனர் குறிக்கும். இங்க ஹிம். அப்ப என்ன வரும், ஹிம்மோட சப்ஜெக்ட் என்னது, ஹி. ரைட், சோ ஹவு லாங் ஹி. மிச்சம் என்ன இருக்கு, ஹேவோட பாஸ்ட் டென்ஸ் என்னது, ஹேடு. ரைட், மிச்சம் இருக்கிறது என்ன செஞ்சிடலாம், அப்படியே எழுதி முடிச்சிடலாம், had been waiting. டாட். ரைட், சோ லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. he said to her. ரைட், he said to her what have you been saying. ரைட், what have you been saying. ரைட், he said to her what have you been saying. இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க மாத்தி பாருங்க. சரியா, இது நான் உங்களுக்கு கொடுக்குற எக்ஸசைஸ். ரைட், சோ இது என்ன பண்ணுங்க, மாத்துங்க. மத்தபடி எனக்கு 3 எக்ஸசைஸ், நம்ம 3 எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். ரைட், இதுதான் என்ன அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இல்ல அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான கேட்டகரி. ரைட், சோ இந்த 3ல ஏதாவது டவுட் இருக்கு, ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ரைட், இப்போ நம்ம அடுத்து என்ன அப்படின்னா மாடல் கேட்டகரி. ரைட், அடுத்து என்ன பண்ண போறோம், மாடல் கேட்டகரிக்கு போறோம். சரியா? ரைட், இப்போ என்ன அப்படின்னா நம்ம மாடல்ஸ் கேட்டகரி பாக்குறோம். ரைட், ஸோ மாடல்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரலாம். ரைட், ஸோ மாடல்ஸ் கொஞ்சம் அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் சப் கேட்டகரி. ரைட், ஸோ முதல்ல மாடல்ஸ்குள்ள போகும்போது அதோட
அந்த பேசிக் விஷயங்கள் நம்ம பார்த்துருவோமா, ரைட்? ஸோ இப்போ ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படின்னாலும் கொஸ்டினா இருந்தாலும் இதே தான், ரைட்? இதே நேரத்தில் சம்டைம்ஸ் இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, கொஸ்டின்ல வந்து கேன் அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது டைரக்ட்ல கேன் இருந்துச்சுன்னா இன்டைரக்டுக்கு மாற்றும் போது என்னவா மாறும், குட்டா மாறும். அப்படி குட்டா மாறும்போது அடுத்து இருக்கிற வெர்பு வந்து V2வா மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? நம்ம இப்போ உள்ள பார்க்க தான் போறோம், சரியா? நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன், ரைட்? இங்க என்னது, கேன் வந்துச்சுன்னா கேன் என்னவா மாத்தணும், குட்டா மாத்தணும். மே வந்துச்சுன்னா மே என்னவா மாத்தணும், இன்டைரக்டுக்கு மாறும்போது மைட்டா மாறும், சரியா? அடுத்து வில்லு ஷேல் வந்துச்சுன்னா உட், ரைட்? அடுத்து மஸ்ட் வந்துச்சுன்னா ஹேட் டு, ரைட்? அதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கு, ரைட்? நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க, ரைட்? இப்போ நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளா போவோம். ஃபர்ஸ்ட் மத்ததெல்லாம் ஒண்ணுதாங்க. ஹி செட் டு மீ, ரைட்? அப்ப என்னது, ஹி செட் டு என்னவா வரும், ஆஸ்கடா மாறுமா, ரைட்? லிசனர் யாரு, மீ அப்படியே இறக்கிற வேண்டியதா, வாட் வரைக்கும் என்ன செஞ்சாச்சு, இறக்கியாச்சு, ரைட்? ஸோ ஸ்பீக்கர் இறக்கியாச்சு, லிசனர் இறக்கியாச்சு, செட்யூல் என்னவா மாறி இருக்கு, ஆஸ்கடா மாறி இருக்கு. அடுத்து WH வேர்ட் என்னது, வாட் போட்டாச்சா, ரைட்? அடுத்து சப்ஜெக்ட் என்னது, ஐ யாரை குறிக்கும், ஸ்பீக்கரை குறிக்கும், ரைட்? அப்படிதானே? இந்த ஐ யாரை குறிக்குது, ஸ்பீக்கரை குறிக்குது, ரைட்? அப்போ அந்த ஸ்பீக்கர் யாரு, ஹி, அது அப்படியே தானே வரும். அப்போ வாட், ஹி, கேன் என்னவா மாறுது, ரூல் படி குட்டா மாறுதா. இந்த டூ என்னவா மாறும், டூ மாறாது. ஏன்னா நம்ம கேன் வந்து குட்டா மாத்தும் போதே சென்டென்ஸ் என்னவா மாறிடுச்சு, பாஸ்ட் டென்ஸா மாறிடுச்சு. அடுத்து நம்ம டூ வந்து என்ன செய்ய வேண்டாம், டிட்டாவோ வேற ஏதாவது மாத்த வேண்டாம், சரியா? அப்ப அந்த கேன் குட்டா மாத்தும் போது சென்டென்ஸ் என்ன ஆயிடுச்சு, பாஸ்ட் டென்ஸ்ல மாறிடுச்சு, ரைட்? சோ இப்போ அடுத்து பாருங்க, ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க. she said to him when will you come, சிம்பிளான क्वेश्चन, ரைட்? when will you come, அப்போ she said to என்னவா மாறுது, asked-ஆ மாறுது. அடுத்து him listener அப்படியே இறங்குறோம். அடுத்து when இறக்கியாச்சு, ரைட்? will you யாரை குறிக்குது, you வந்து யாரை குறிக்குதுங்க, him குறிக்குதா, you him குறிக்குதா, ரைட்? அப்ப இந்த ஹிம்முக்கான சப்ஜெக்ட் என்ன, ஹி. வில் என்னவா மாறும், உட்டா மாறும். கம் என்ன மாறும், கம்மு மாறாது, அப்படியே எழுதிட வேண்டியதான். வில்லு நீங்க உட்டா மாத்தும் போதே கம் என்ன செஞ்சிடும், அப்படியே இறங்கிடும், சரியா? ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு மாறிடுச்சு. திரும்ப நான் கம் வந்து கேமா மாத்துறேன், மேல மாத்தணும் பாருங்க, டூ வந்து டிட்டா மாத்துறேன் அப்படின்லாம் மாத்த வேண்டாம், சரியா? நீங்க கேனை குட்டா மாத்தும் போதே, வில்ல உட்டா மாத்தும் போதே பேஸ் ஃபார்மும் சேர்ந்து மாறிடும். அதை தனியா நினைச்ச கூடாது, மாத்தக்கூடாது. இப்ப தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. he said to her where should I go, right? he said to her where should I go, right? should வந்துச்சுன்னா என்ன பண்றது, மோஸ்ட்லி என்னதான் should வந்துச்சுன்னா நீங்க அப்படியே தான் இறக்கணும், ரைட்? should எது நினைச்சு கூடாது, மாத்த முடியாது, ரைட்? அப்போ so he said to என்னவா மாறும், asked-ஆ மாறுமா, ரைட்? her இறக்கியாச்சு, where வந்துருச்சு, ரைட்? அதான் வழக்கம் போல இங்க வந்தா ஒரு பாஸ் போடணும், ரைட்? இங்க என்ன சப்ஜெக்ட் என்னது, ஐ யாரை குறிக்கும், ஹீயை குறிக்குது. அப்ப ஹீ அப்படியே இறங்க வேண்டியதா. should மாறுமா, மாறாது. so go அப்படின்னா where he should go. ஷேல் ஷுட்டா மாறும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் நம்ம நினைச்ச முடியாது, அப்படி நம்ம போட முடியாது, ரைட்? இன்னொன்று நமக்கு ஷேல் கொடுக்கல, நம்ம ஷுட் தான் போட்டிருக்கோம். அதனால அந்த ஷுட் என்ன செய்ய வேண்டியதான், அப்படியே கீழே இறக்கிற வேண்டியது, சரியா? ரைட். அடுத்து இங்க மஸ்ட்டை பாருங்க. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் கேட்டிருந்தாங்க ஸ்டேட்மெண்ட்ல. இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்குறோம், ரைட்? ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் சாதாரணமாக ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ரைட்? உள்ள மஸ்ட் இருக்குன்னு வைங்களேன், ரெண்டு கேட்டகரி. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அது ஒரு ஸ்ட்ராங் அப்ளிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா மஸ்ட் என்னவா மாறும், ரைட்? ஹேட் டுவா மாறும். ஸ்ட்ராங் அப்ளிகேஷன் அப்படின்னா அந்த மஸ்ட் அப்படியே தான் வரும். மற்றபடி சாதாரண ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம என்னது, மஸ்ட் டு ஹேடா போறோம். நம்ம அதை வந்து ஒரு ஒரு ஷார்ட்ஸா நம்ம பார்ப்போம், சரியா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா கொஸ்டினுக்கு மஸ்ட் வந்துச்சுன்னா என்ன வரும், என்ன போட்டிருக்கோங்க, ஹேட் டு, சரியா? கொஸ்டினுக்கு மஸ்ட் வந்துச்சுன்னா ஹேட் டு மாத்திடுவோமா. ஷி செட் டு என்னவா மாறுது, டோல்டா மாறுது. லிசனர் என்னது, மீ, நம்ம அப்படியே இறக்கிட்டோம். அடுத்து என்ன, வாட்டு. சப்ஜெக்ட் என்னது, ஐ யாரை குறிக்குது, ஷீயை குறிக்குது. அப்ப இங்க என்ன வரும், ஷீ தான் வரும், ரைட்? மஸ்ட் என்னவா மாறும், ஹேட் டுவா மாறும். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் என்னதுதான், ஹேட் டு. அப்போ வாட் ஷீ ஹேட் டு, ரைட்? இப்போ இந்த 4 சென்டென்ஸையும் பாருங்க, நமக்கு என்னது மாடல்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரலாம், சரியா? ரைட். நம்ம அதே தான், ஒன்றும் இல்லை, நம்ம என்னது கன்ஜெக்ஷனை போட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மாத்திருக்கோம், அவ்வளவுதான். இப்போ இந்த கடைசி அங்க ஒன்று இருக்கு பாருங்க, ராம் செட் டு ஹர் ஹவு கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ். இது உங்களுக்கான ஒரு எக்ஸசைஸ், ரைட்? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கான ஆன்சர் எழுதி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ரைட்? நமக்கு இதோட என்ன அப்படின்னா WH கொஸ்டின், ரைட்? அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினோட செக்ஷன் முடியுது. இப்போ அடுத்து நம்ம என்ன அப்படின்னா SR டைப் பார்க்க போறோம், சரியா? ரைட். ஸோ SR டைப் இதே மாதிரி தான். என்ன அப்படின்னு SR டைப்புக்கும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம், டீட்டெயில்டா பார்க்க போறோம், ரைட்? ஸோ உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க என்ன பண்ணுங்க, கீழே நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க, ரைட்? வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க அதில் கேளுங்க, ரைட்? ஸோ நன்றி.